தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் திரு வி.கே. வெங்கடேசன். அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழகத்தில் 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அரசியல் களம் ரொம்ப பரபரப்படைஞ்சிருக்கு. தொடர்ச்சியாக தமிழகத்தில் பாஜக மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் அல்லது பாஜக மீதான எதிர்ப்பு நிலைப்பாடு அது தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சமீப காலங்களில் மிகவும் கூர்மை அடைந்திருக்கிறது. குறிப்பாக நிதி வழங்குவதில் தொடர்ச்சியாக மத்திய அரசாங்கம் தமிழகத்துக்கு பாரபட்சம் காட்டுகிறது. இது பாஜகவோட எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதற்கான கிடைக்கப்பெறுகின்ற ஒரு தண்டனையாக கொடுக்குறாங்க தமிழக மக்களுக்கு அப்படின்னு திமுக தலைவர்களால் தொடர்ச்சியாக இந்த வாதம் முன்வைக்கப்படுது. சமீபத்தில் கல்விக்கு கூட இந்த நிதியை தர மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பிரதமர் கூட நேற்றைய தமிழக வருகை நிகழ்ச்சியின் போது இதற்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய விளக்கத்தை தந்தார். அதன் பிறகும் அதன் மீதும் முதலமைச்சர் மறுசீரமைப்பு தொடர்பாக பேசலை, நாங்கள் கேட்காததை பேசுகிறார்கள், கேட்பதை பேச மறுக்கிறார் பிரதமர் அப்படின்னு அதற்கும் ஒரு கவுண்டரை கொடுக்குறாரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குது தமிழக பாஜக? இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் திமுக ஊடகங்களையும் அதனுடைய அடிமை ஊடகங்களையும் வைத்து பொய் பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. எப்படி சொல்லுதுன்னா, உப்புக்கும் சப்புக்கும் பிரோஜனமில்லாத விஷயத்தை மத்திய அரசுக்கு எதிராக திசை மாற்றுறாங்க. மறுசீரமைப்பு முறைன்றதுக்கான பூர்வாங்க வேலை எதுவுமே தொடங்கப்படவில்லை. விகிதாச்சார அப்படி தான் மறுசீரமைப்பு அமையும். அதாவது இன்றைக்கி நம்ம 39 எம்பி இருக்குன்னா அடுத்த வாட்டி நமக்கு ஒரு 10 எம்பி சேரினாலும் அதே விகிதாச்சார அடிப்படையில் யூபிக்கு ஏறும், மற்ற மாநிலத்துக்கு ஏறும். இதில் எந்த டவுட் இல்லைன்னு பாராளுமன்றத்தில் பிரதமர் சொல்லிட்டாரு, தெலுங்கானாவுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லிட்டாரு, அமித்ஷா கோயம்புத்தூர் வரப்பையும் சொல்லிட்டார். விகிதாச்சார முறைப்படி அப்படின்னு ஆமாம் சொல்லிட்டாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் தான் ராகுல் காந்தி ஏற்றணும்னு சொல்கிறாரு. அது காங்கிரஸ் துரோகம் எடுக்கிறது. மக்கள் தொகை அடிப்படையில் நம்ம கணக்கிட மாட்டோம், விகிதாச்சார அடிப்படையில் தான் கணக்கிடுவோம்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுவும் 2026 வரை டைம் இருக்குது. மேபி அவங்க மக்கள் தொகை எடுத்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலையில் குழு அமைச்சு அந்த ப்ராசஸை பண்ணி சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றி அதற்கான வேலைகள் நடக்குமா நடக்காதான்றதெல்லாம் எதுவுமே அவங்க சொல்லலை. மேபி 25 வருஷம் புட்டா பண்ணுறாங்களா, தள்ளி போடுறாங்களா, அதுவும் சொல்லலை. எதுவுமே தொடங்கப்படவில்லை. ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, எதுவுமே தொடங்கப்படலை. ஒரே ஒரு அஷூரன்ஸ் என்ன, உங்களுடைய தொகுதி குறைக்கப்படாது. விகிதாச்சார அடிப்படையில் யார் யாருக்கு எவ்வளோ தொகுதி ஏறி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் ஏறும், அவ்வளோதான். இதே 1973ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அவர்கள் இந்த சட்டத்தை ஏற்றப்ப நம்மக்கிட்ட 41 நாடாளுமன்ற தொகுதி இருந்துச்சு. 2 தொகுதிகளை குறைத்தாங்க. அப்போ கலைஞரிங்க ஆட்சி செஞ்சுருந்தாங்க. ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக 20 தொகுதி ஏற்றினாங்க. அதில் ஒரு தொகுதி கூட நமக்கு எக்ஸ்ட்ரா தொகுதி கிடைக்கல. அதை பற்றி வாய் திறக்காத திரு ஸ்டாலின் அவர்கள், ஏன்னா 1973 அவங்க ஒன்றா தான் இருந்தாங்க, அதை பற்றி வாய் திறக்க மாட்டேன்றார். ஏன் கலைஞர் அவர் இருக்கிறப்ப அந்த அனைத்து கட்சி கூட்டம் போகிறப்ப ஏமா எங்கள் 41 தொகுதியில் 2 தொகுதியை குறைக்கிறீங்க, என்னோட 2 தொகுதி எங்கே போச்சு அப்படின்னு கேட்க துப்புல்லாத வக்கில்லாத திமுக காங்கிரஸ் கூட்டணி. அதே மாதிரி 20 தொகுதிகள் ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லாக ஏற்றுறப்ப எங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 தொகுதி ஏற்றி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு வக்கில்லாத தாரணியற்ற திமுக அரசு இங்கே இருக்கக்கூடிய உப்புக்கும் சப்புக்கும் இல்லாத ஒரு பிரச்சனையை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தத்தில் கூட அகில மாநில கூட்டுக்குழு ஒன்று ஆரம்பித்து முதலமைச்சர்கள்லாம் வர வச்சு ஒரு படங்காட்டுற வேலையை தான் பண்ணுறாங்க தவிர சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறதுங்க. அதை பற்றி கவலை இருக்கிறதா மாண்புக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு? சந்தி சிரிக்குதா இல்லையா? நம்ம பேசலாம் திரு வெங்கடேஷ். அதாவது நீங்கள் உங்களுடைய கட்சி இது உப்புக்கு சப்பு இல்லாத விஷயம், ஏன்னா இந்த விளக்கங்களை கொடுத்ததுக்கப்புறமா இதை நகர்த்துகிறார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது இதை உறுதியாக இப்போ இந்த விளக்கத்தை பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சரோ இப்போது தான் வரும், இந்த ஆண்டு தான் இது நகர்த்தப்படும், இவ்வாறு தலைமையிலான இது குழு ஆய்வுக்கு அப்புறம் தான் இது நிறைவேற்றப்படும், இதனால் இந்த விவரங்களின் அடிப்படையில் இந்த சதவீதத்தின் அடிப்படையில் தான் நடக்கும் அப்படின்றத, அதாவது இன்றைக்கி வராமல் இருக்கலாம், ஆனால் உறுதியாக வரப்போகுதுன்றதில் மறுப்பதற்கு இல்லை இல்லையா? தொகுதி மறுசீரமைப்பு உறுதியாக வந்தாகணும் நம்ம கான்ஸ்டியூஷன் படியே. அப்படி ஒரு உறுதியான ஒரு விளக்கத்தை தரதில் என்ன சிக்கல் இருக்குது மத்திய அரசுக்கு? முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க, மாண்புகு வெங்கடேசன் தரக்கூடிய விளக்கத்தை உங்களுடைய தலைமைகள் தந்திருக்கலாம் அல்லவான்னு கேட்குறேன். மாண்புகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் முதலமைச்சர், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு பிரதமர் கிடையாது. பிரதமர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசத்திற்கு அதற்கான கள ஆய்வு செய்யணும். ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரோம். 1935 தான் கொண்டு வர போகிறோன்னு சொல்லியாச்சு, சரிங்களா?
அது யார் தலைமையில்? மாண்புமிகு முன்னாள் ஜனாதிபதி இருந்தக்கூடிய ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லாக பிரயாணம் பண்ணி அதற்கான டிராஃப்டை ரெடி பண்ணி சப்மிட் பண்ண பிறகு தான் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. கரெக்டாக அந்த மாதிரி தானே பண்ணாங்க. இது புதிய தேசிய கல்விக் கொள்கை எப்படி கொண்டு வந்தேன்? கஸ்தூரங்கன் தலைமையில் 2020 கொண்டு வந்தோம். அது என்ன ஒட்டுமொத்தமாக மாண்புமிகு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி ஒரே நாளில் கொண்டு வந்துட்டாங்களா? அதற்கான ஒரு குழு அமைச்சு கஸ்தூரங்கன் தலைமையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கல்வி வல்லுநர்கள் பெரிய பெரிய பல்கலைக்கழகத்திற்கான வித்தகர்கள்லாம் வைத்துக்கொண்டு பிரயாணம் பண்ணி அதற்கான எல்லா ப்ராசஸையும் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தோம். வக்பு திருத்த சட்டம் எப்படி வந்துச்சு? ஒட்டுமொத்தமாக 1,00,000 கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ப்ளஸ் வக்பு திருத்த சட்டத்தை எடுத்துன்னு போயிட்டு 1,00,000 மனுக்களை பெறுறாங்க. இந்தியா ஃபுல்லாக பிரயாணம் பண்ணுறாங்க. ஜெகதாம்பிகா பால் ஒரு எம்பி தலைமையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள், தொழிலதிபர்கள், முஸ்லீம் இருக்கக்கூடிய மதத்தைச் சேர்ந்தவர்கள், இன்னும் மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஆய்வு நடத்தி அதற்கான வரைவுகளை பெற்று சில திருத்தங்களை பெற்று சில திருத்தங்களுக்கு பண்ண முடியாது சொல்லி சில திருத்தங்களை ஏற்றுக்கொண்டு ஜெகதாம்பிகா பால் வந்து சப்மிட் பண்ண பிறகு தான் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினரோட ஒரு கோரிக்கை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. அது வந்து அவங்க சொல்றாங்க சட்ட திருத்த மசோதாவில் ஒரு நிபந்தனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதுக்கு தான் அதையும் நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை. திருத்தங்கள்லாம் ஏற்றிருக்காங்க. 16 திருத்தங்கள் ஒரு கோரிக்கைகளை இல்லை. அது அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு அப்படிலாம் கிடையாதுங்க. திருத்தங்களை ஏற்றிருப்பாங்க. 16 பேர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க இருப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டத்தை சேர்ந்தவங்க 10 எதிர்க்கட்சிகள் இருப்பாங்க கூட்டுக்குழுவில். சும்மாலாம் கூட்டுக்கூட நீங்க கூட்டுக்கூட அமைச்சிங்க, எதிர்க்கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தீங்க. ஆனால் அவரோட கருத்துக்களை ஏற்றுக்கொண்டீர்களா என்றால் இல்லை. நான் சொல்கிறது நல்லா கேட்டுங்க. எதிர்க்கட்சிகள் இந்த வக்பு திருத்த சட்டம் மசோதா வேணான்னு சொன்னால் விட்டுருவாங்களா? எதிர்க்கட்சிகள் வேணான்னு சொல்லிய எதிர்க்கட்சிகள் கொடுக்குற திருத்தங்கள் கொஞ்சம் ஹானஸ்டா ஜெனியூனா இதெல்லாம் வைங்க அப்படின்னு கோரிக்கைகள் முன்வைக்கிறேன். ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு உதாரணம் ஈஸியாகவே சொல்கிறேன் இருங்க. சில கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு திமுகவே நாடாளுமன்றத்தில் பேசினாங்க. நல்லா கேட்டுங்க. அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? சொல்கிறத கேளுங்க. இதுக்கு வந்து தம்பிதுரை பதில் சொல்லியிருக்காரு. நீங்கள் வக்பு திருத்த சட்டத்தை நீங்கள் ஏற்கலன்னா எதுவும் திருத்தங்களுக்கான நீங்கள் வாதாட்டங்கள் நீங்கள் வரீங்க. நீங்கள் தான் ஏற்றுக்கல. அப்போ திருத்தங்கள் கொண்டு வந்தால் அப்போ நீங்கள் ரெண்டு நிலைப்பாடு தானே. நீங்கள் இதை நான் சொல்லலை. அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை அவர்கள் நேரடியாக திமுக குற்றம் சாட்டுறார். வக்பு திருத்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் திருத்தங்களை பற்றி பேசுவதுக்கு உங்களுக்கு தேவையில்லையே. 2 திருத்தங்கள் நாங்கள் சொல்கிறோம், அதை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. திருத்தங்களை ஏற்றுக்கங்கன்னா அப்போ வந்து நாடாளுமன்றத்தில் நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கான வழிமுறையும் போறீங்க, ஏற்றுக்காத வரையும் இரட்டை வேடம் போடுகிறதுன்னு ஒரு குறிப்பு வைக்கிறாங்க. சரிங்களா? திருத்தங்கள் வந்து எதிர்க்கட்சிகள் கொடுக்குற எல்லா திருத்தங்களிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியவை மட்டும்தான் ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கொள்ள முடியாது ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நல்ல கேளுங்க. இது நாடாளுமன்றம் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்க முடியும். பெரும்பான்மைக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு கான்ஸ்டியூஷனில் சட்டம் ஏற்கப்படும். எதிர்க்கட்சிகள் கொடுக்குற எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கணுன்றது எந்த சட்டமும் கிடையாது. எதிர்க்கட்சிகள் கொடுக்கறத ஏற்கக்கூடாதுன்னு கிடையாது. எது வந்து இந்த சட்டத்துக்கு பெரும்பான்மைன்னு சொன்னீங்க. 288 பேர் ஆதரவு, 223 பேர் எதிர்ப்பு, மக்களவையில் 40 பேர் 98 பேர் ராஜ்யசபால போட்டு பெரும்பான்மை. ஆனா இந்த பெரும்பான்மை வாதம் தான் ரொம்ப சிக்கலா இருக்கு. அதாவது எங்களால் இல்லைங்க, அதாங்க அரசியல். எந்த மசோதாவையும் எதிர்க்கட்சி விவாதத்துக்கு உட்படுத்தப்படாமல் எங்களால் வந்து செயல்படுத்த முடியும் இடம் அரசியல். அது ஜனநாயகத்திற்கு விரோதமானது கிடையாது. இப்போ எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லா சட்டத்தையும் நிறைவேற்றுறாரு. இப்போ பிஜேபி எல்லா சட்டத்துக்கும் ஓகே சொல்லுதா? 4 சட்டமன்ற உறுப்பு நாங்கள் இருக்கிறோம்ல, அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்குது தான் நிறைவேற்றுறாங்க. தமிழ்நாடு ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி நிறைவேற்றுறாங்களா? அதே மாதிரி தான் நாடாளுமன்றத்தில் அவங்கள ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட சட்டங்களை ஏற்றுறாங்க. இது வந்து காங்கிரஸ் பீரியட்லேருந்து அதுதான் அரசியல். இப்படி தான் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக நாங்கள் பண்ணுறோமா? பெரும்பான்மை அரசமைப்பு என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. நீங்க கான்ஸ்டிடியூஷனல் பாலிடிக்ஸையும் கம்பேர் பண்ணாங்க. அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற உரிமைகள் என்பது வேறு. அரசியல் பண்றோம் நாங்க, அரசியல் இப்படி தான் பண்ணுவோம்னா அதற்கான இடம் என்பது நாடாளுமன்றம் அல்ல, அரசமைப்பு அல்ல. சரியா புரிஞ்சுக்கலங்க. இல்ல நான் சொல்றேன், நாடாளுமன்றத்துல என்னோட கருத்து பத்திரிகையாளர் நான் பதிவு செய்ய விரும்புறேன். நாடாளுமன்றத்துல ஒரு சட்டத்தை நீங்க ஏற்றணும்னா அதற்கான விதிமுறைகளுக்கு அதுக்கான அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் ஏற்ற முடியும். அது ஏத்துக்கிறீங்களா? நீங்க பெரும்பான்மையா இருந்தா நாடாளுமன்றத்தில் சட்டம் ஏற்றலாமா இல்லையா? அது ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அதை தான் நானும் சொல்கிறேன். இப்போ அமித்ஷா அவர் என்ன சொல்கிறாரு? நாங்கள் நாடாளுமன்றத்தில் மாநில லெவலில் எவ்வளோ பண்ணோம்? 240 சீட்டு வந்து கொண்டு வந்துட்டோம். மக்களவையில் 98 பேர் கொண்டு வந்து பெரும்பான்மை ஏற்றாச்சு, சட்டமாயிடுச்சு, ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்தார். ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்து சட்டமான ஒரு விஷயத்தை
நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருக்கிறீங்க. இல்ல இப்போ அந்த வக்ஃப் முழுசா பதிவு செய்யுங்க. அவர் சொல்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நீங்க சொன்னீங்கன்னா you are against for constitution. இந்தியா வந்து எப்படி செயல்படுது? கான்ஸ்டிடியூஷன் படி தான் இந்தியா செயல்படுது. கான்ஸ்டிடியூஷன் படி தான் கூட்டுக்குழுக்கு அனுப்புறோம், கான்ஸ்டிடியூஷன் படி தான் மாநிலவில் வைக்கிறோம், கான்ஸ்டிடியூஷன் படி தான் மக்களவையில் வைக்கிறோம். இது ரெண்டும் நிறைவேற்றின பிறகுதான் இப்போ நைட்டு 2 மணி வரையும் போச்சு. இப்போ கூட காங்கிரஸ் சொல்கிறான் நைட்டு 2 மணிக்கெலாம் அதையும் ஏற்றணும். 14 மணி நேரம் மாநில லெவலில் விவாதம், 17 மணி நேரம் மக்களவையில் விவாதம், அவ்வளோ நேரம் விவாதங்கள் போயிருக்கு. சும்மாலாம் கிடையாது, எல்லா கட்சிக்காரங்களையும் பேச விட்டுருக்காங்க. சரிங்களா? பல ரயில்வே திட்டங்கள் ரயில்வே பட்ஜெட்ஸ்லாம் விடிய போயிருக்கு. பல உணவு மசோதா சட்டங்கள் பற்றிலாம் விடிய காலம் 5 மணிக்கெலாம் தாக்கலாக இருக்குது. அதெல்லாம் வந்து 4ஆம் மட்டத்தில் புது கிடையாது. விடிய காலம் 3 மணிக்கு தாக்கலாக தான் புதுசு கிடையாது. அது விவாதங்கள் முடிஞ்சோன்னா அந்த வேலையை முடிச்சணும்னு சொல்லி முடிக்கிறாங்க. தவிர எந்த இடத்துலையும் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை தாண்டி யாரும் செயல்பட இந்த சட்ட திருத்த மசோதாவை ஏன் எதிர்க்கிறார்கள்னு கேட்குறேன். நீங்கள் மத்திய அரசாங்கம் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு 2 அவைகளிலும் விவாதங்கள் நடத்தப்பட்டு நியாயமான கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு தான் நாங்கள் சட்டமாக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஃபைன். ஆனால் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை ஏன் எதிர்க்கிறார்கள்னு கேட்குறாங்க. எனக்கு அந்த விளக்கத்தை நீங்கள் எதிர்க்கிறனா தாங்க நீங்கள் கேள்வி கேட்கணும். அவங்க பிளைண்டாக எதிர்க்கல. சரி, என்ன நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கன்றேன். எனக்கு ஏன் எதிர்க்கிறாங்கன்னு கேட்குறேன். தமிழக முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் இன்றைக்கு வரவேற்றிருக்காரு. சரிங்களா? அதாவது ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, கிட்டத்தட்ட அகில இந்திய முஸ்லீம் சட்ட வாரியம் போராட்டத்தை அறிவிச்சு, அது அவங்க அகில இந்திய சொல்கிறேன், நான் சொல்லி தமிழகத்தில் சொல்கிறேன். 40 லட்சம் ஹெக்டார் ஏக்கருக்கான சொத்து வக்பு கிட்ட இருக்கு. வெறும் எவ்வளோ தெரியுமா அதுக்கு வருமானம்? 163 கோடி தான் வருமானம். வெறும் நீங்கள் குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இந்தியா முழுமைக்கும் எவ்வளோ வருமானம் வரணும்? கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் வருமானம் வரணும். வக்பு திட்டச்சட்டத்தை மத்திய அரசு வேணும்னே கையில் எடுக்கல. முத்தலாக்கும் வேணும்லே முத்தலாக் உயர்நீதிமன்றத்தில் வந்து ராஜீவ்காந்தி பீரியடில் வந்து தாக்கல் பண்ணுறாங்க. அது ரிஜெக்ட் ஆகுது. திருப்பி எங்களுக்கு சொத்தில் பார்க்கணும். எங்களுக்கு வந்து வாழ்வியலில் வாழ்வாதாரத்துக்கு எந்த அடிப்படையும் இல்லாமல் 3 வாட்டி தலாக் சொல்லி எங்களுக்கு விவாதத்தை பண்ணனால எங்களோட நாங்கள் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுறோன்னு சொல்கிறோன்னா உச்சநீதிமன்றம் போய் இதுக்கான குழு அமைச்சு அதுக்கப்புறம் சட்டமேட்டு தான் முத்தலாக் கொண்டு வந்தாங்க. அது நம்ம தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. வக்பு வாரியத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் தனிநபரால் ஆளப்படுகிறது. இதற்கான விசாரணை நீங்கள் கொடுக்கணும்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இன்னும் நான் முன்னாடி சொன்ன பதிவை திரும்பி நினைவிட்டு விரும்புகிறேன். 1 லட்சம் பேர் வந்து அவருக்கான மனுக்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாவேக்கா போராட்டம் பண்ணுறப்ப கூட எங்கள் மாநில தலைவர் அதுதான் முன் வச்சிருக்காரு. 1 லட்சம் பேர் வந்து உங்களுடைய நாங்கள் வந்து கேட்குறோம், ஜெகதாம்பிகா பால் வந்து கேட்குறப்ப தாவேக்கா வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எங்களுக்கு இந்த குறைகள் இருக்குன்னு எதனா ஒரு மனு கொடுத்தீங்களான்னு கேட்குறோம். ஒன்றுமே கேட்கல. அப்புறம் போலீஸ் போராட்டம் பண்ணுறாங்க, போலீஸை பார்த்தோன்னா எஞ்சி ஓடுறாங்க. அது தனி கதை. அப்போ 40 லட்சம் ஹெக்டார் ஏக்கர், அதாவது இராணுவத்துக்கு அடுத்தபடியாக ரயில்வேக்கு அடுத்தபடியாக வக்பு சொத்துக்கள் வெறும் 163 கோடி தான் வருமானம் காட்டுதுன்னா, இதை வைத்து அவங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களாகட்டும், இஸ்லாமிய சகோதரிகளாகட்டும், இஸ்லாமிய கூட நடத்துகிற பள்ளிக்கூடங்களாகட்டும், மற்ற கல்வி நிறுவனங்கள், மற்ற மருத்துவமனைகளுக்கான ஃபண்டு போய் அங்கே சேரலை. நல்லா கேட்டுக்கோங்க. இஸ்லாமியர்களுக்கான ஃபண்டு இப்போ வந்து வக்பு போர்டு வந்து இஸ்லாமியருக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு போர்டு தான் தவிர அது வந்து இஸ்லாமியர்கள் மட்டுமே இருக்கணுன்றது சட்டம் கிடையாது. அது வந்து ஒரு பணத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு போர்டு. இப்போ ஜமாத்தில் போயிட்டு ஒரு இந்துவை போயிட்டு நீங்கள் மெம்பர் ஆக்க முடியாது. இப்போ எல்லாம் போய் அறிவுபூர்வமான கேள்வி கேட்குறாங்க. அறநிலைத்துறை நீங்கள் செல்வ பிறந்தகை கேட்டுக்காரு, அறநிலைத்துறையில் நீங்கள் இந்துக்களை உள்ளே கொண்டு வரணும். அறநிலைத்துறை வேறு, வக்பு போர்டு வேறு. அறநிலைத்துறை முழுக்க கோயில்கள் சம்மந்தப்பட்டதுக்கான ஒரு துறை, அது தனி அமைச்சகம், அதில் நான் இந்துஸ் உள்ள அலோடு இல்லை. வக்பு போர்டுன்றது கோயில் கிடையாது, அது வந்து சொத்தை பராமரிக்கிற ஒரு நிறுவனம். சொத்தை இந்து சமய அறநிலைத்துறை கோயில்கள் சார்ந்த சொத்தையும் நிர்வகித்துக் கொண்டுதான் இருக்கட்டும். ஆனா பூஜை புனஸ்காரம் தான் உங்களுடைய கவனத்துக்கு கோயில்கள் மட்டுமல்ல, கோவில் சார்ந்த சொத்துக்களையும் நிர்வகித்துக் கொண்டுதான் நிர்வகிக்கலாமே. அப்போ அப்படி கேட்ட கேள்வியே வரும். வக்பு போர்டுக்கு நீங்க எல்லாமே தனிமையாக ஆணையரை போட்டு நிர்வகிக்கலாம், ஏன் பண்ணல? வக்பு போர்டுக்கும் மதத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. வக்பு போர்டுன்றது நீங்கள் ஒரு இஸ்லாமிய ஆட்டில் யார் இருக்காங்களோ அவர்கள் தன் நம்ம தனக்காக தானமாக கொடுத்தா அவங்க வச்சு அதை நிர்வகிக்கணும். மாநில பட்டியலில் தான் வக்பு போர்டு வருது. ஏன்னா இடங்கள் ஃபுல்லாக மாநில பட்டியலில் இருக்கிறனால மாநிலங்களில் தான் வருது. மாநிலங்களுக்கு தான் அதிகபட்ச அதிகாரம் அதில் இருக்குது. சரிங்களா? அப்போ இதில் என்னென்ன பிரச்சனை வருதுன்னா, போன வாட்டி திருத்தங்கள், அதாவது 1993 காங்கிரஸ் பீரியடில் இருக்கக்கூடிய திருத்தங்களில் எந்த இடத்தையும் வக்பு போர்டு வந்து அறிவிச்சிட்டாங்கன்னா அதுக்கு ட்ரிபுனல் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு ஒரு சட்டம் இருக்குது. அதை திருத்துறாங்க. கான்ஸ்டியூஷன் 40 திருத்துறாங்க. இந்த நான் முஸ்லீம்ஸை ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்கன்றதான் கடுமையான எதிர்ப்பு உருவாக்கப்படுது. அதுதான் 22 பேருங்க. மத்திய வக்பு போர்டு கவுன்சிலில் 22 பேர். அதில் வந்து நான் ஹிந்துஸ் 2 பேர் இருப்பாங்க, பெண்கள் 2 பேர் இருப்பாங்க,
எம்பிஸ் 4 பேர் இருப்பாங்க. மிச்சம் எல்லாம் இருக்கிறவர்கள் எல்லாருமே இஸ்லாமியர் தான். பெரும்பான்மையாக மெஜாரிட்டி 22 பேரில் நான் சொல்கிற கணக்கெலாம் போனால் 5 6 கழிச்சுனா கூட கிட்டத்தட்ட 18 பேர் அவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. அதில் யாரும் உள்ளே போக முடியாது. ஏன் அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எங்களுக்கு எழுத இல்லையா? இன்றைக்கி ஒரு போர்டை நிர்வாகம் பண்ணுறதுக்கு யாரை வேணால் உள்ளே கொண்டு வரலாம். சரிங்களா? முஸ்லீம்ஸே தான் கொண்டு வரணும் அப்படின்னு கிடையாது. இப்போ இன்னொரு பெரிய சன்னி முஸ்லீமும் ஷியா முஸ்லீம் மட்டும் இன்றைக்கி இருந்தாங்க. இன்றைக்கி போரா முஸ்லீம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயே ஒரு சில பிரிவுகள்லாம் இருக்குது. இந்த பிரிவுகள்லாம் உள்ள அவங்களும் சில வகுப்பு ஆரம்பிக்கலாம், அவங்களுக்கும் பதவிக்கு வரலான்றது மாதிரி கான்ஸ்டியூஷனில் சில வகுப்பு இஸ்லாமிய சகோதரர்களாக நிராகரிக்கப்பட்ட இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் அதிகாரம் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. நான் இண்டூஸ் கொடுக்கறதுக்கு இது போர்டு நல்லா தெரிஞ்சுங்க. இது வக்பு போர்டுன்றது முஸ்லிம்களுக்காக அறநிலை சம்பந்தப்பட்ட அவங்களுடைய இறை நம்பிக்கைக்கு சம்பந்தப்பட்ட இது கிடையாது. தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கோங்க. மசூதியில் இருக்கக்கூடிய ஜமாத் வேற, வக்பு போர்டுன்றது வேற. ஜமாத்துன்றது இஸ்லாமியர்களால் வகுக்கப்பட்டது, அவங்களுடைய ஷரியத் சட்டத்துப்படி செயல்படுது. அது உள்ள ஒரு ஹிந்துஸ் போய் அவங்க தலையிட முடியாது. மத சம்பந்தமான எந்த விஷயத்திலும் யாரும் தலையிட முடியாது. இந்த போர்டு சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் இப்போ இந்துக்கள் சொத்துக்கள் எங்கெங்கேயோ நம்ம வக்ஃப் போர்டு என்ன சொல்கிறாங்க, இப்போ நாம் 40 கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பாராளுமன்றம் எங்களுதுன்றாங்க. நேற்று ஒருத்தர் பேசினார் பார்த்தீங்களா, அண்ணா அறிவாலயம் எங்களுது தான், இந்த மவுண்ட் ரோடு இருக்கக்கூடிய எல்லா சொத்தும் வக்ஃப் சொத்து தான், நாங்கள் என்ன பண்ண முடியும்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. நீங்களோட வலைதளத்தில் பார்த்துருப்பீங்க. காந்தி சமாதி எங்களுதுன்றாங்க, செங்கோட்டை எங்களுதுன்றாங்க. அப்போ காங்கிரஸ் பீரியடில் ஏற்கப்பட்ட சட்டம் என்னென்னா, ஒரு வக்ஃப் போர்டு இது எங்களுதுன்னு சொல்லிட்டா நீங்கள் டெர்மினல் போக முடியாது, அது நீங்கள் சொந்தம் கொள்ள முடியாது, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் கொடுக்கணும். அதேமாரி காங்கிரஸ் பல ஏக்கர்களை போன வாட்டி கொடுத்துட்டாங்க. இனிமேல் அப்படி பண்ண முடியாது. அதுதான் அமித்ஷா அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார். இது தர்மத்துக்கு நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை உங்களை இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நீங்கள் எழுதுங்க, அரசாங்க சொத்துக்களை எழுதுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இப்போ ஒரு அரசாங்க சொத்து எதிர் வக்ஃப் போர்டு எங்களுக்குன்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, அந்த அரசாங்கம் போய் அங்கே ஒரு நிறுவனமோ வேறு ஏதோ ஒரு விஷயத்தை கட்டணும்னா வக்ஃப் போர்டு நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கணுங்க. நோ அப்ஜெக்ஷன் கொடுக்காத வரையும் நீங்கள் டெர்மினல் போக முடியாது. அந்த சொத்து வக்ஃப் போர்டுக்கே போயிடும். அந்த மாதிரி அரசாங்க சொத்தை எவ்வளோ போயிருக்குன்னா அவங்க பட்டியலிடுறாங்க. இப்போது வெங்கடேஷன் ஒரு வாதத்திற்காக அதாவது இது ரொம்ப கான்ஸ்டியூஷன் படி நாங்கள் ஒரு ரெகுலரைஸ் பண்ணுறோம், அதுக்காக தான் இதை கொண்டு வரோம் மத்திய அரசாங்கத்தோட திட்டம் அல்லது முயற்சின்னு நான் ஒரு வாதத்திற்காக ஏற்றுக்கொள்கிறேன். பொதுவாக வைக்கின்ற வாதம் என்பது பாரதிய ஜனதா கட்சி ஒரு இந்துத்துவா கட்சி, சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி அப்படின்றதான் தொடர்ந்து பாஜக மீது வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. அது நாட்டில் கல்வி, சுகாதாரம், மருத்துவம், உள்கட்டமைப்பு அப்படின்னு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. இந்த எல்லா பிரச்சனையும் சரி செய்து விட்டார்களா ஆட்சியில் வந்த பாரதிய ஜனதா கட்சி? இதை எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சுட்டாங்களா? ஆனால் இதில் இன்னும் ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இவங்க வந்த உடனே மைனாரிட்டியை தான் டார்கெட் பண்ணுறாங்க. இந்த சொத்துக்களை கையகப்படுத்துவதும். இப்போது ராகுல் காந்தியோட ஒரு ட்விட்டர் போட்டிருந்தார் 2-3 தினங்களுக்கு முன்னால். உங்களுடைய RSS ஆர்கனைசர் பத்திரிகையில் இந்த வக்ஃபு முடிந்ததுக்கு அப்புறமா நாங்கள் கேத்தலிக் போர்டை தொட போகிறோம். ஆமாம், இல்லை ஆர்கனைசரில் போட்டதை ட்வீட் போட்டு அப்புறம் இல்லை ஆர்கனைசரில் திருப்பி எடுத்தாங்க. வெங்கடேஷ், நீங்கள் எப்படி பேசினா அர்த்தம் ஏன் அது ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல ஆர்கனைசர் பத்திரிகையோட கேள்விக்கே வரேங்க போட்டாங்க. உங்களுக்கு விளக்கம் கொடுங்க, உங்க விளக்கம் கொடுங்க. எனக்கு உங்க விளக்கம் தானே வேணும், உங்களை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் நான். அப்போ நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் இதை ரெகுலரைஸ் பண்ணுன்றது வாதத்திற்காக ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு முன்னதாக சீரமைக்கப்பட்ட விஷயங்கள் ஏராளமாக இருக்கும்போது ஏன் நீங்கள் மைனாரிட்டியை மட்டுமே டார்கெட் பண்ணுறீங்கன்றது ஒரு வாதமாக குற்றச்சாட்டாக வைக்கப்படுது. வெங்கடேஷ், திரு ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் வக்ஃப் திருத்தத்தை பற்றி தன் எதிர்ப்பை ஏன் பதிவு பண்ணல தெரியுமா? பதிவு பண்ணானா கேரளாவில் இருக்கக்கூடிய அவர்கள் கிறிஸ்தவ ஓட்டு செதறி ஓடிடும். அந்த ஒரே பயத்துக்காக தான் அவர் வாயத்தில் எல்லாத்துக்கும் போய் பேசுகிறார்ல பாராளுமன்றத்தில். நம்மளுடைய நாட்டினுடைய பெருமைகளை வெளிநாட்டில் போய் அவமரியாதை பேசுகிறாரா இல்லையா? அவர் எல்லா நாட்டிலையும் போயிட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டு நம்மளை பற்றி அவமதிக்கிற மாதிரி தானே பேசுகிறாரு. எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி முந்தி கொண்டு வருகின்ற எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் ஏன் வக்ஃப் திட்ட சட்டத்தை பாராளுமன்றத்தில் பேசலையா? மாநிலவிலையும் பார்லிமெண்ட்லையும் பேசல, மாநிலவிலையும் பேசல, மக்களவையிலையும் பேசல. கோகாய் மட்டும்தான் பேசினார். அதற்கான எதிர்ப்பை அவர் தான் பதிவு பண்ணார். திக்விஜய் சிங், வேணுகோபால்லாம் வெளியே எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க. மிகப்பெரிய லெவலில் ராகுல் காந்தி பேசுவார்னு பார்த்தா பேசலை. ஏன்னா கேரளாவில் அதிகமாக கிறிஸ்தவ சொத்துக்கள் வக்ஃபால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. பல கேஸ் போயிட்டுருக்கு, லட்சக்கணக்கான கேஸ் இருக்குங்க. நீங்கள் பிலீவிங் ஆர் நாட், லட்சக்கணக்கான கேஸ் இருக்குது. ஒரு மாநிலத்தில் இருக்குது, மத்திய அரசுலையும் இருக்குது. அப்போ இது ஆதரவாக பேசினா கிறிஸ்தவ ஓட்டுகள் எல்லாம் எகிரின்ற பயந்து தான் ராகுல் காந்தி பேசலை. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பாராளுமன்றத்தில்
நம்ம வந்து வக்பு திட்ட சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்றது புதுசு கிடையாதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் நம்ம என்னென்ன கொடுத்தோமோ அதுதான் செஞ்சோம். அயோத்தி ராமர் கோயில் சட்டப்படி நம்ம ஒரு ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு நாங்கள் தருவோம் தான் ஆட்சி பொறுப்பேற்றது. 2 கோடி பேர் என்ன டேட்டா சொல்லுங்க? இல்லங்க 2 கோடி இளைஞர்கள் இங்க இருக்க எல்லாருமே அப்படின்னா ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுற மாதிரி நினைச்சிட்டு தேர்தல் வாக்குறுதியா 2 கோடி இளைஞர்களுக்கு நீங்க கொடுத்தீங்களா? கொடுக்கல. இத மாதிரி நான் பேசுறேன், நீங்க பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன், நான் கொடுத்தேன்னு சொல்றேன், நீங்க நான் கொடுத்தேன்னு சொல்றேன், நீங்க கேக்குறாங்க. ப்ளீஸ் நீங்கள் தவிரங்க 15 இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளாக் மணி எல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளிநாட்டில் இருக்க அதையெல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டு வந்து போட்டால் ஒவ்வொருடைய இந்தியர் அக்கௌண்ட் 15,000 போடலாம். 15,000 போடலாம். அதை இங்கே இருக்கக்கூடிய எப்படி திருப்பணம் பண்ணுறாங்க? 15,000 போடுறாங்க, 15,000 போடுறாங்க, திருப்பணம் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சொல்கிறதும். நல்லா கேளுங்கம்மா, வருடத்திற்கு 2 கோடி பேர் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னா 2 பேருக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கறது கிடையாது வேலை வாய்ப்பு. சப்கா விகாஸ் ஆத்ம நிர்பார் திட்டம். எல்லா தொழிலாளிகளையும் முதலாளி ஆக்குறது தான் அந்த வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய பிரதான நோக்கம். எம்எஸ்சி நிறுவனம் மூலம் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபண்டை வைத்து அவர்களை முதலாளியாக்கி அவர்களிடமிருந்து 10 பேர் வந்து தொழிலாளியாக்கி அங்கிருந்து 10 பேர் அதிகமாக தொழிலாளி வெளியே போகணுன்றது தான் கான்செப்ட். தவிர நீங்கள் ஒருத்தர் சின்னதாக ஒரு வருமானம் பண்ணி முதலாளி பண்ணாலும் அந்த அரசாங்கத்தால் வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்ட கணக்கில் தான் வரும். இதை தான் அவங்க சொன்னாங்க. தவிர ஒட்டுமொத்த இந்தியாவில் வந்து 140 கோடி பேர் இருக்காங்கன்னா வருஷத்துக்கு 2 கோடி கொடுத்தனா நீ 10 வருஷத்தில் 20 கோடி பேர் கவர்மெண்ட் வேலை கொடுக்க முடியுமா? இது என்ன அது லாஜிக்? இது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குற திறன் தன்மையை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுக்கிறது. முத்ரா லோன் மூலம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ட்ரோன் பயிற்சி ஏற்படுத்தி கொடுத்து மகளிர் சுழுக்களுக்கு மூலம் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறது. இன்னும் எங்கெங்கே அந்த தொழில்நுட்பம் இருக்கிறதோ அங்கெல்லாம் லோன் ப்ராசஸ் ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியான்னு சொல்லி பல ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஓப்பன் பண்ணுறோம். இன்றைக்கி லட்சக்கணக்கான ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்குங்க. அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் கொடுக்குற வேலை வாய்ப்புலாம் அந்த வேலை வாய்ப்பு தான். நீங்கள் வேலை வாய்ப்புனா என்ன? இப்போ கூட மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார், நாங்கள் வந்து 40 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். அவர்கள் கொடுக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி நீங்கள் வேலை கொடுக்க நம்மளோட வரி பணம் சுரண்டப்படுகிறது எல்லாருக்குமே தெரியுங்க. இன்றைக்கி வந்து ஜாக்டோஜி எதுக்கு மூச்சு பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறான்? அவன் எங்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொடுக்குன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்களா? இன்னி வரையும் மாண்புமிகு முதலமைச்சர் அதை கூப்பிட்டு அழைச்சி பேசுகிறாங்களா? போராட்டம் தானே போயிட்டுருக்கு. ஏனால் திருப்பி அவங்க சொன்னதை ஏற்றுக்கிற அளவுக்கு நிதி நிலைமை இல்லை. இங்கே தங்கம் தனசு என்ன சொல்கிறாரு? 9.63% நாங்கள் மாநிலத்திலே அதிகமான. அது தவறு அல்லவா? தேர்தல் வாக்குறுதி, திமுக தேர்தல் வாக்குறுதிங்க. எது பழைய ஓய்வூதிய திட்டம்? அவங்க அது திமுக வாக்குறுதி. ஏங்க திமுக தர முடியல அப்படின்றது கூட புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தேர்தல் வாக்குறுதி வந்து இது ஏமாற்று போக்கலவா? ஏமாற்றுதாங்க. நானே சொல்றேன், மாநில அரசு அது ஏமாற்று போக்கு. நாங்கள் அதுதாங்க இப்போதுலேருந்தே சொல்கிறோம். நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி திட்டங்களை சொல்லுங்கள். உங்களால் இதை நிறைவேற்ற முடியுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு தேர்தல் வாக்கு 555 தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. உங்களால் இதை நிறைவேற்ற முடியுமா அப்படி நிதி நிலைமையை பார்த்து நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கணும் தான் சுப்ரீம் கோர்ட் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. முத்தலாக் ஆகட்டும், புதிய தேசிய கல்விக் கொள்கையாகட்டும், ராமர் கோயில் ஆகட்டும், 370 ஆர்டிகல் எடுத்ததாகட்டும், என்ஆர்சி என்பிஎம்சிஏ அமெண்ட்மெண்ட் ஆகட்டும், இப்போ எடுக்கக்கூடிய வக்பு திருத்த சட்டமாகவும் இது எல்லாம் பிஜேபியுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நீங்கள் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இதுக்குள்ளே வரையும் சொல்லாதீங்க. 30 கோடி இஸ்லாமியர் இங்கு நிம்மதியாக வாழ்கிறார்கள். இந்தியாவில் உலகத்திலே இஸ்லாமிய நாடுகள் எவ்வளோ இருந்தாலும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நாடு இந்தியாவில். முஸ்லீம்கள் 30 பேர் நிம்மதியாக வாழ்கிறாங்க. ஒன்று வக்பு திட்ட சட்டம் பாகிஸ்தான், துர்க்கி, ஆப்கானிஸ்தான் முஸ்லீம்கள் இதை உணர்கிறார்களான்னு கேட்குறேன். இதுல எல்லா நாடும் உணர்கிறார்களா? இது பாருங்க, நீங்க பாதுகாப்பா வாழ்வதை பெருமையாக சொல்லுவீர்கள். பாதுகாப்பா தான் வாழணுங்க. குடிமக்கள் எல்லாரும் பாதுகாப்பா தாங்க வாழணும். அதுல எப்படி சொல்லுவீங்க? ஆனா இஸ்லாமியர்கள் இப்படி உணர்கிறார்களா கேட்கிறேன். அது அவங்களதான் நீங்க கேட்கணும். ஒரு அப்படி இல்லையே, எப்படி நீங்க இல்ல கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கிறார்களே. இப்ப 20 கிலோ அரிசி போடுறோம். இப்போ கரீப் கல்யாண் யோஜனா திட்டம்னு சொல்லி மத்திய அரசு 20 கிலோ அரிசி 5 கிலோ பருப்பும் கொடுக்குது. முஸ்லீம் மக்கள்லாம் அரிசி பருப்பு இல்லைன்னு சொல்றாங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வரும்? அப்படி சொல்ல முடியுமாங்க? ஏங்க அப்ப நீங்க இப்ப கேக்குறீங்களே பாதுகாப்பு, இன்னைக்கு சொல்ல முடியுமா? கிசான் திட்டத்துல அந்த போக்கே ஏற்புடையதா? நீங்க சொல்றீங்க பாருங்க, உணர்வாங்களான்னு கேக்குறீங்க. அதுக்கு தான் பதில். பிஎம் கிசான் திட்டத்துல 31% முஸ்லிம்கள் தான் அவங்க பயன்படுறாங்க. பிஎம் கிசான் திட்டத்துல 4 மாதத்துக்கு 44,000 கொடுக்கறதுல. இப்படி ஒவ்வொரு திட்டத்திலையும் 20லேருந்து 30%, வீடு கட்டும் திட்டத்தில் 35% பயன்படுறாங்க. இது எல்லாம் டேட்டாவை நம்ம சொல்கிறோங்க. உணராமல் நீங்கள் முஸ்லீம்கள்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாதுங்க. யூபியில் நீங்கள் முத்தலாக்கு மட்டும் கிடையாது, முஸ்லீம்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்தால் இன்றைக்கு வட மாநிலங்களில் நம்ம ஜெயிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. சில இடத்துலலாம் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. நீங்கள் மகாராஷ்டிராவில் சில இடத்துல அவங்க எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் பெல்ட்டுன்னு தெரியுமா? அதையும் உடைச்சு நம்ம எப்படி ஜெயிக்கிறோம்?
அவர்கள் உணர்வதனால தான். நல்லா கேட்டுங்க. இன்னைக்கு இந்துக்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா பங்களாதேஷில்? அதை பற்றி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கவலைப்படுறாரா? இன்னைக்கு இந்துக்களை அடித்து ஓட விட்றான இந்து பங்களாதேஷில். அதுக்கான ஒரு போராட்டம் அறிவிக்கிற ராஜரத்ன ஸ்டேடியத்தில் அந்த போராட்டத்துக்கு கூட இவங்க அனுமதி தரல. அந்த போராட்டத்துக்கு அனுமதி தர மாட்டேன். ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள உலகத்தில் இந்துக்கள் யார் பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக இங்கே நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு செய்தா? ஆனால் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டா, சிரியாவில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டா, அமாஸில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டா, பங்களாதேஷில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டா, ஆப்கானிஸ்தானில் பாதிக்கப்பட்டா, இங்கே மெழுகுவத்தி ஏற்றிட்டு சுற்றலை. அப்போ இந்துக்கள் பாதிக்கப்பட்டா அதே உணர்வு உனக்கு வேணும் தான் நம்ம கேள்வி வைக்கிறோம். பெரும்பான்மையான மக்களுக்கான மரியாதையை மாண்புமிகு முதலமைச்சர் கொடுக்கணும் தான் நம்ம கேள்வியை முன்வைக்கிறோம். ஷரியத் சட்டத்துப்படி தான் ஜமாத் இறங்கும். இது வந்து வக்ஃப் வாரிய திட்ட சட்டம் என்பது அது வந்து சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தயவுசெய்து இதையும் அதையும் கம்பேர் பண்ணாதீங்க. அந்த அமைப்பில் இவ்வளோ சொத்துக்கள் இருந்து வருமானம் இவ்வளோ கம்மியாக வருதுன்ற கேள்வியை மத்திய அரசு கேட்குது. தப்பு இல்லையே? 40 லட்சம் ஏக்கர் நீங்கள் சொத்து வச்சுருக்கீங்க, வெறும் 163 கோடி தான் வருமானம் தான் யாருன்னா ஏற்றுப்பாங்களா? அது அந்த வருமானத்தை யார் இப்போ வக்ஃப் சொத்தத்துக்கு இந்துக்களுக்கு நீங்கள் செலவு பண்ண முடியுமா? அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், அங்கே இருக்கக்கூடிய ஏழைகள், அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள், அங்கே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் மேம்பாடுக்கு மட்டும்தான் அந்த சொத்தை நீங்கள் செஞ்சு செலவு பண்ண முடியும். எந்த ஒரு பைசா கூட இந்தியன் கவர்மெண்ட் உள்ள போக முடியாது. தெரியுங்களா? தனியே அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு அது. இந்த அறநிலைத்துறையும் அதையும் நீங்கள் கம்பேர் பண்ண. இந்த அறநிலைத்துறைன்றது கோயில்களை பராமரிக்கிற அமைப்பு. கோயிலுக்கு பராமரிக்கிறப்ப சொத்தும் வரும், அது வேற. ஆனால் கோயில்கள் தான் மெயின். கும்பாபிஷேகத்துக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. 100 ரூபா டிக்கெட் ஏற்றினாலும் அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. தட்டில் காசு போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவனு தான் ஆணையர். அந்த ஆணையருக்குன்னு அவங்க ஒரு பதவியை கொடுத்து அங்கே 10 கவர்மெண்ட் எம்ப்ளாயி கொடுத்து அது சம்பளம் கொடுத்துட்ருக்கோம். இங்கே ஜமாத் இதில் வக்ஃப் வாரியத்தில் அப்படி கொடுத்துருக்கோமா? யாரோ ஒருத்தர் போர்டில் போகிறாங்க, அவங்க தொடர்ந்து பண்ணுறாங்க. கவர்மெண்ட் சொத்தை எல்லாம் வந்து எங்கள் சொத்துன்றாங்க. அதுக்கு வந்து ஒவ்வொரு வாடி டெர்மினல் போய் பெரிய பிரச்சனையாகுது. ஒரு முறைப்படாமல் ஒரு மேப்பில் இருக்குது. ஒரு முறைப்படுத்தாமல் இருக்கிறதா ஒரு முறைப்படுத்துகிற ஒரு நோக்கம் தான். அதுவும் பெரும்பான்மையான இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாமிய சகோதரிகளுக்கு வேண்டுகோளுக்கு இணங்க நம்மளுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுப்பதற்கு இணங்க தான் அது இம்ப்ளிமெண்ட். திரு வெங்கடேஷ், தமிழக சட்டமன்றத்தின் தீர்மானம் என்பது ஏறக்குறைய தமிழ்நாட்டு மக்களோட ஒட்டுமொத்த பிரதிநிதிகளால் இயற்றப்படுகின்ற ஒரு தீர்மானம். அதுக்கு வந்து தொடர்ச்சியாக மத்திய அரசாங்கம் எந்தவித மரியாதை கொடுக்குது அப்படின்னு இங்கே இருக்க தமிழக மக்கள் அந்த வினாவை எழுப்புகிறார்கள். குறிப்பாக சமீபத்தில் கச்சத்தீர்வு தொடர்பாக இயற்றப்பட்டுள்ள அந்த தீர்மானம் எனக்கு நினைவு சரியாக இருக்குமேனால் எனக்கு ஒரு 5வது தீர்மானமாக அது இயற்றப்பட்டிருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும் இல்லை திமுக 5வது முறையாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானங்களை எப்படி பார்க்கிறது மத்திய அரசு? மத்திய அரசு எப்படி பார்க்குதுன்னு தெரியல. நான் வந்து ரொம்ப காமெடியாக பார்க்குறேன். ஏன் காமெடியாக பார்க்குறேன்னா, இந்த வார்த்தையை உபயோகப்படுறதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நீட்டு கொண்டு வந்ததும் காங்கிரஸும் திமுக ஆட்சியில் தான் நீட்டு கொண்டு வந்தாங்க. ஆனால் நீட்டுக்கு எதிராக இவங்க தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. கச்சத்தீவை தாரவாத்ததும் காங்கிரஸும் திமுக ஆட்சியில் தான் கச்சத்தீவை 1973 தாரவாக்குறாங்க. கச்சத்தீவை நாங்கள் மீட்போம்னு சொல்லி தீர்மானம் எடுத்துகிட்டு வராங்க. இவங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய முரண்பாடுன்னு உச்சம் மட்டும் பாருங்கள். எப்போதுமே இவர்கள் செய்த தப்பை பொதுவெளியில் கொண்டு போய் சேர்க்காத அளவுக்கு இவர்கள் ஒரு பரப்புரையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க. அதை கூட ஒரு விளக்கம் கொடுக்குறாரு மாண்புமிகு முதலமைச்சர். என்ன கொடுக்குறாருன்னா, கச்சத்தீவு கொடுக்குறப்ப இந்திரா காந்தி எங்களை கேட்கல அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு உடனடியாக எங்களுடைய முதலமைச்சர் கருணாநிதி எதிர்ப்பு தெரிவித்து சொல்றார். அன்னைக்கு செழியனும் இன்னொரு அமைச்சரும் வந்து 4ஆம் இடத்துல எதிர்ப்பு தெரிவித்தாங்க. மறுநாள் நாங்கள் அனைத்து கட்சியும் கூட்டினோம். மறுநாள் நாங்கள் தீர்மானம் போட்டோம். இவ்வளவும் சொல்கிறார். இதுவும் உண்மையாக பொய்யான்றது வேற விஷயம். நம்ம என்ன கேள்வி முன்வைக்கிறோம். நாடாளுமன்றத்தில் கச்சத்தீவை கொடுக்கக்கூடாதுன்னு பேசின ஒரே தலைவர் வாஜ்பாய் அவர்கள். அதே மாதிரி கச்சத்தீ நீங்கள் தாரவாத்தது தப்புன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டது ஜனசங்கம். அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி கிடையாது, ஜனசங்கம் இருந்துச்சு. 1973 ஜனா கிருஷ்ணமூர்த்தி, தமிழ்நாடுடைய பாஜகவுடைய முன்னாள் மாநிலத்தில் இருக்கிற ஜனா கிருஷ்ணமூர்த்தி தான் இது கேஸ் போடுறாரு. எதிர்ப்பை நம்ம டாக்குமெண்ட்டாக பதிவு பண்ணுறோம். நல்லா பதிவு பண்ணிக்கோங்க. நாடாளுமன்றத்தில் சேர்க்குது, அவை குறிப்பில் ஏறுது, கேஸு போட்டு டாக்குமெண்ட்டாக பதிவு பண்ணுறோம். அப்புறம் இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க. இந்திரா காந்தியை அதீத ஒரு அதிகாரத்தை செயல்பட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. செல்வ பெருந்தகை அதுக்கு ஒரு நோட்டீஸ் ஆக்க சொல்கிறார். அவங்க பெரிய காமெடியின் உச்சம் காங்கிரஸ். எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட 600 கிலோமீட்டர் 600 சதுர கிலோமீட்டர் சம்மந்தப்பட்ட இடம் கச்சத்தீவை நம்ம வாங்கிட்டு 4000 சதுர கிலோமீட்டர் இடத்த வந்து இந்திரா காந்தி வாங்கிட்டது மிகப்பெரிய ராஜ தந்திரம் அப்படின்ற. அந்த 4000 சதுர கிலோமீட்டர் எங்கே இருக்குன்னு கேட்டால் எனக்கு பதில் இல்லை. சரி, நீங்கள் அப்போ வந்து நியாயப்படுத்துறீங்க, கச்சத்தீவு கொடுத்தது கரெக்டுன்னு நியாயப்படுத்துறீங்களா? அப்போ தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற நீங்கள் வெளிநடப்பு தானே போகணும். மானமுள்ள காங்கிரஸாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்?
வெளிநடப்பு தான் போனோம். எங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு சொன்னோம். தீர்மானம் தப்புன்னு சொல்லி வெளிநடப்பு வரப்போ அங்கே கச்சத்தீவை கொடுத்து தாரவாத்தது இந்திரா காந்தி செஞ்சது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கொறடாவோ செல்வ பிறந்தகையோ அங்கே இப்போ குரல் பதிவு எழுப்பினாங்களா? இல்லை வெளியில் வந்தாங்களா தீர்மானத்துக்கு? அப்போ என்ன இரட்டை வேடம் போடுதுன்றது தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெளியில் வந்து இப்போ ப்ரெஸ்ஸை மீட் பண்ண என்ன பண்ணுறாரு? கச்சத்தீவை கொடுத்தது கரெக்டு தான், கொஞ்சம் நிலப்பரப்பை நம்ம கொடுத்துட்டு பெரிய நிலப்பரப்பை வாங்கி இந்தியாவுக்கு நம்ம வந்து பெரிய ஒரு நன்மையை செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே தீர்மானம் நிறைவேற்றுறப்ப நீங்கள் வெளியில் வரணுமா இல்லையா? இதே மேற்கு வங்கத்தில் ராய்னு ஒருத்தர் மேற்கு வங்கத்தில் வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு நேரு அவர்கள் ஒரு கிராமத்தை பாகிஸ்தானுக்கு எழுதி கொடுக்க சம்மதித்து எழுதியும் கொடுத்துட்டார். மிகப்பெரிய எதிர்ப்பலையை பதிவு செய்து உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்காடுறாங்க. வழக்காடுனா சொல்கிறாருன்னா, நேரு எழுதி கொடுக்குறோன்னு சொல்கிற கிராமம் நேருடைய தனிப்பட்ட சொத்து இல்லை, இது எங்கள் நாடு, என்னுடைய உரிமை, நான் முதலமைச்சர் என்ன கேட்கணும், என்னுடைய நாலேஜ் இல்லாமல் நீங்கள் எழுதி கொடுக்குறது உங்கள் வீட்டு சொத்தை நீங்கள் எழுதி கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போய் அது தடைபட்டுறாங்க. கடைசியில் அதை எழுதியே கொடுக்கல. அந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அதை இவங்க சொல்லணுமா? அதே மாதிரி திரு கலைஞர் அவர்கள் செஞ்சுருந்தாங்கன்னா இப்போ நம்ம அதை பற்றி பேச வேண்டிய வேலை இல்லை. எப்படி வந்து ஈழத்தில் போர் நிற்கணும் நாங்கள் குறிப்பிட்ட நாளாக சொல்கிறேன். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக மூக்கையா தேவர் நாடாளுமன்றத்தில் இதை பதிவு செஞ்சிருக்காரு. உங்க அப்பா இந்திரா காந்தி உங்க அப்பா செய்த தவறை நீங்களும் செய்கிறீர்கள் அப்படின்னு சுட்டி காட்டின ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா தேவர். ஃபார்வர்ட் மக்கள் கட்சி மூக்கையா தேவர் நேதாஜி கட்சி செய்த ஃபார்வர்ட் மக்கள் கட்சி பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம கேட்கறது இன்னைக்கு நீங்கள் கேட்டிங்களா இந்த தீர்மானத்துக்கு ஏன் வேல்யூ இல்லைன்னு? இப்போ நீட்டை நீங்கள் கொண்டு வந்து விட்டு ஒரே ஒரு சப்பக்கட்டு என்ன பண்ணுறீங்க? நாங்கள் இருக்கிற பிறகு நீட்டு கொண்டு வரல, ஜெயலலிதா இருக்கப்பையும் 9ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்காங்க. அவர் கூட்டட்டும். நீட்டை வந்து நீக்கும் எப்படி ஜாக்டோஜியோக்கு பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஓட்டை பெற்றாரோ, நீட்டை நீக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும். பொய்யான வாக்குறுதி மாண்புக்கும் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தாரா இல்லையா? அதுக்கு வர இன்னொரு கடுமையான சொற்களை யூஸ் பண்ணியிருந்தார். உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணன்னு ஒன்று இருந்தால் நீங்கள் கூட்டணி போகக்கூடாதுன்னு சொல்லி அன்றைக்கி சொன்னார். அதே வேர்டாக இப்போ நேற்று எடப்பாடி யூஸ் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணம் இருந்தால் நீட்டை நீக்கிற ரகசியத்தை எங்களுக்கு சொல்லுங்கள். அதே வேர்டு. நீங்கள் பந்தை எங்கே அடிக்கிறீங்களோ அந்த பந்து உங்களிடம் திருப்பி வருது. சொன்னாங்களா இல்லையா? ரகசியம் என்னன்றது இன்றைக்கி வரைக்கும் தெரியல. நாங்கள் எப்போ சொன்னோம்? ஒட்டுமொட்ட இந்தியாவே வந்து நீட்டை ஏற்றுக்குச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்கு நீட்டை எடுத்து வாதாடி கொடுத்ததே அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சிதம்பரத்தின் மனைவியாக இருக்கக்கூடிய நளினி சிதம்பரம். அதற்கே பதில் சொல்ல துப்பு இல்லை. இவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மம்தா எதிர்க்கல நீட்டை, காங்கிரஸ் எதிர்க்கல, லல்லு பிரசாத் யாதவ் எதிர்க்கல, அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்க்கல, யாருமே எதிர்க்கலைங்க. மும்மொழி கொள்கையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 27 மாநிலங்கள் ஏற்றுக்குச்சு, 8 யூனியன் பிரதேசத்தில் ஏற்றுக்குச்சு. ஒரே ஒரு மாநிலம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறது தான் இந்த படமும். அப்போ என்னென்னா, இப்போ நாங்கள் தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்க மாட்டோம்னு தீர்மானம் எடுத்துருக்கீங்க, மும்மொழி கொள்கை ஏற்றுக்க மாட்டோம்னு தீர்மானம், இது எல்லாம் என்னென்னா தன் இருப்பை காட்டிக்கொள்வதற்கு மத்திய அரசின் மேலும் ஒரு ஒரு தன்னுடைய பிரச்சனையை மடைமாட்டு செய்வதற்கு தான். இப்போ ரகுபதி அவர்கிட்ட நம்ம கேட்குறாங்க, ஒரு செய்தியாளர் கேட்குறாங்க, சட்டக்கல்லூரி நீங்கள் ஏங்க திறக்காமையே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் இன்னும் அறிவுபூர்வமான ஒரு பதில் சொல்கிறார். நிறைய மாணவர்கள் சட்டம் படிச்சு வெளியே வந்துட்டாங்க, யாருக்கும் வேலை வாய்ப்பு தராதனால சட்டக்கல்லூரி திறக்கலைன்னா இது என்ன மாதிரி பதில்? வெங்கடேஷ், ஒரே ஒரு சிறிய ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் நீட் வந்து சட்டமாக்கப்பட்டு விட்டது, இந்தியா முழுமைக்கும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் சொல்றீங்க. உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமையில் அவருடைய கண்காணிப்பில் பிஜேபி நீட்டை கொண்டு வரல, மகிழ்ச்சி நீதிமன்றம் சொல்லுது, இதை அமல்படுத்தி அதை நம்ம அமல்படுத்தி ஆகணும், அதை ஏற்றுக்கலாம், நம்ம அதை மறுக்கல, நம்ம அரசியல் கட்சி கிடையாது, அதுதான் உண்மை. உச்சநீதிமன்றத்தோட டைரக்ஷன் புரியுது. ஆனால் நீட் தொடர்பாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து தொடர்கதி தான் வெங்கடேஷ், அதை நீங்கள் மறுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதே மத்திய அரசு உணராமல் தான் இருக்குதா? நீங்கள் சென்னை மாணவியும் டெல்லி மாணவியும் ஒரு தருமபுரி மாணவியும் ஒன்றல்ல, சென்னை மாணவியும் டெல்லி மாணவியும் உத்தரப்பிரதேச மாணவியும் ஒன்றல்ல, மகாராஷ்டிரா மாணவரும் ஒன்றல்ல. இந்த ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா, இது நீட்ல வந்து இருக்குங்க, அது இன்னும் தொடருதுங்க. மாணவ மாணவிகளோட தற்கொலைகள் தொடர்கதையாக கொண்டு இருப்பதை மத்திய அரசாங்கம் குறைந்தபட்சம் உணர்கிறதான்னு கேட்குறேன். நீங்கள் சட்டம் போட்டீங்க, இல்லை எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதில் இருக்க சிக்கல்கள் இருக்க தானே செய்கிறது வெங்கடேஷ். ஒன்று புரிஞ்சுங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு மத்திய அரசு அனுமதி தந்துருச்சு. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு நீட்டுக்கு பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. இந்தியாவிலே முதன்மை மாநிலம் கல்வி அறிவில் தமிழ்நாடு, கரெக்டாக மறுக்க மாட்டிங்களா? கேரளாவுக்கு அப்புறம் நம்ம தானே கல்வி மாநிலம். நம்மளோட பின்தங்கிய மாநிலம் பீகார், நம்மளோட பின்தங்கிய மாநிலம் கல்வி அறிவில் உத்தரப்பிரதேசம், நம்மளோட பின்தங்கிய மாநிலம் ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர், கரெக்டா? அவங்களாம் நீட்டை ஏற்றுக்கிட்டாங்களா? நான் சொல்றதை உள்வாங்க. மத்திய அரசினுடைய திட்டம், ஒரு மத்திய அரசினுடைய சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ல வருகிற திட்டம்
இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களுக்கும் 8 யூனியன் பிரதேசங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் திட்டங்கள் வகுக்கப்படும். அப்படி இல்லையே, தமிழ்நாடுக்கு மட்டும் ஒரு திட்டத்தை போட இல்லைங்க. 28 மாநிலங்களும் 7 ஒன்றிய யூனியன் பிரதேசங்களும் ஒன்றான்னு கேட்கிறேன். பொருளாதாரத்தில் ஒன்றா, கல்வியில் ஒன்றா, கட்டமைப்பு ஒன்றா, எல்லா மாணவ மாநிலங்களும் ஒன்றா சொல்றீங்களே. தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட் இல்லைன்னு சொல்ல முடியுமாங்க? அது வேறு விவாதங்க. அது வேறு அப்படிதாங்க இருக்கு. எப்படிங்க இல்லைன்றீங்க? புதிய தேசிய கல்விக்குள்ள எதுக்கு எடுத்து இல்லன்னு சொல்ல வெங்கடேஷ், புதிய தேசிய அந்த சிக்கல் இருக்கதே மத்திய அரசு உணர்கிறதா இல்லையான்னு நான் கேக்குறேன். அந்த உணர்வு தாங்க 2019 கொண்டு வந்தாங்க புதிய தேசிய கல்வி கொள்கை. 26 வரைக்கும் தொடருது. இந்தியா முழுமைக்கு ஒரே கல்வி கொண்டு வந்துட்டீங்களா, ஒரே கட்டமைப்பை உருவாக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் தானே ஒரு முதன்மையான தேர்வு உண்டாக்கணும். நீங்க அந்த பாதிப்புகள், அந்த சிக்கல் தொடரும்போது எப்படிங்க ஒரு அனைவருக்குமான ஒரு தேர்வு எப்படிங்க கொண்டு வர முடியும்னு கேக்குறேன். அதை மத்திய அரசாங்கம் எதிர்க்கலாமே. நீதிமன்றம் சொன்னா மத்திய அரசு எதிர்க்க கூடாதா? நான் சொல்றது முழுசா கேளுங்க. இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, நீட்டுக்கு வந்து அவங்க கல்விக் கொள்கை வேற மாதிரி இருக்குது, நம்மளது சமச்சீர் கொள்கையாக இருக்குது, அவங்க படிக்கிறது படிக்கல, நம்ம படிக்கல நீங்கள் சொல்கிறீங்களா? அதுக்கு நான் சொல்ல டேட்டா சொல்லுதா? கல்வி கட்டமைப்பு பொருளாதாரத்தில் எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இந்தியா முழுவதும். அதுக்கு தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வந்து ஒரு சேரான புதிய தேசிய கல்விக் கொள்கை 2019 கொண்டு வந்து 20 இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு 24 இருக்கும். இன்னைக்கு வரையும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அது உள்ள வரல. கேரளா ஏற்றுக்கிச்சு, நல்லா கேளுங்க. பினராயி விஜயன் ஏற்றுக்கிட்டாரு, பஞ்சாப் அகமது ஏற்றுக்கிட்டாரு, கல்கத்தாவில் ஏற்றுக்கிட்டாங்க, சைன் பண்ணல. பிஎம்ஸ்ரீ பள்ளி, நல்லா கேளுங்க, நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. பிஎம்ஸ்ரீ பள்ளிகளுக்கு தான் கேரளாவும் கல்கத்தாவும் சைன் பண்ணல. ஆனால் புதிய தேசிய கல்விகள் இம்ப்ளிமெண்ட். நீட் எப்போ கொண்டு வர சொல்கிறேன் கேளுங்க. நான் நீட் எப்போ கொண்டு வர முழுசா சொல்ல விடுங்க. நீட் எப்போ கொண்டு சொல்ல விட்டா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் நீட்டு விடுங்க, நான் சொல்கிறது முழுசா கேளுங்க. அப்போ தான் இதுக்கான விடையை தான் உங்களுக்கு சொல்கிறேன். கல்வித்தரத்தை ஒட்டுமொத்த இந்தியாவை ஃபுல்லும் சமமாக கொண்டு வரணுன்றது தான் கான்செப்ட். சரிங்களா? இப்போ நீங்கள் நீட்டு கொண்டு வந்துட்டாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து கொண்டு வந்தாங்க நீங்கள் இப்போ முன்வைக்கிறீங்க. அப்போ காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்களும் நீட்டை ஏற்றுக்கிறாங்க. அப்போ என்ன ஒரு செக் வச்சாங்கன்னா, நீட்டு வந்து ஹிந்தியில் வருது, இங்கிலீஷில் வருது, நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஏற்றுக்கலங்க, திணிக்கப்பட்டதுங்க, ஏற்றுக்கலங்க. எந்த மாநிலங்களையும் ஏற்றுக்கலங்க. மாணவ மாணவிகளோட ஒரு மாநிலங்களாக இருப்பதை அவ்வப்போது நடைபெறும் தற்கொலைகள் உறுதிப்படுத்துகின்றது. நீங்க வெங்கடேஷ் ஜெனியூனா ஒன்று ஏத்துங்க வெங்கடேஷ். ஒரு நீட் மாணவ மாணவிகள் அந்த ஸ்பெஷல் கோர்ஸ் போகாம அந்த தேர்வை எழுத முடியும் நம்புறீங்களா? வெங்கடேஷ் நம்புறாரா? அப்பார்ட் ஃப்ரம் பிஜேபி சொல்லுங்க ஜெனியூனா. உங்க கல்வி தரத்தை நீங்க உயர்த்துங்க. இல்ல அப்ப உயர்த்த செத்துட்டான்றீங்க. உயர்த்தும் வரை காத்திருக்க வேண்டுமா? எவ்வளவு பேர் இருங்க உயர்த்தும் வரை காத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? +2 பலவீனமான ஒரு மாணவன் உடல்நிலை சரியாகும் வரை காத்திருக்காமல் அவனை 100 மீட்டர்ல ஓட சொன்னீங்கன்னா எப்படிங்க ஓடுவான்? அப்ப நல்ல கேள்வி இது. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. காத்திருக்க வேண்டும். எவ்வளவு யார் தகுதி பெற வேண்டும். எவ்வளவு பிறகுதான் நீங்க ஓட்டப்பந்தயத்தை நடத்தி இருக்க வேண்டும். நல்லா கேளுங்க. நீட்ல செத்தது மட்டும் மாணவர்களுக்கு மட்டும் உங்களை மாதிரி ஆட்கள் வரைஞ்சு கொண்டு வரீங்களே, +2 ஃபெயில் ஆறாங்க எத்தனை பேர் சாவறங்களா வரைஞ்சு கொண்டு வரீங்களா? காதல் இருங்க முழுசா கேளுங்க. என்ன கேள்வி பேசுறது அபத்தமா இருக்கு. அபத்தம் இல்ல. மாணவ மாணவிகள் கருத்தில் கொண்டு தான் இந்த கருத்தை பேசுறோம். நான் சொல்றது முன்வைங்க. பிள்ளைகளாக எண்ணி தான் அதை சொல்றத உள்வாங்குங்க. 10th ஃபெயில் ஆச்சுன்னு சொல்லி எவ்வளவு பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் நீங்க முன்வைக்கிறீங்களா? சாலை விபத்துக்களை எவ்வளோ பேர் சாவறாங்க முன்வைக்கல? போதை வஸ்துகளை பயன்படுத்தி ரம்மியில் எவ்வளோ பேர் சாவறாங்க நீங்கள் வரீங்களா? நீங்கள் என்னமோ ஆதரவு குரலை வந்து எழுப்புறீங்களே, அதுக்கு அபத்தமா இருக்கு. அபத்தம் இல்லைங்க. நான் வந்து பாருங்க, ஒரு மாணவி மது போதை மரணம் வேறு, சாலை விபத்து வேறு, உடல் நலம் சுகவீனம் வேறு, போர் விபத்து மாணவி உதருங்க. நீங்க எதுவுமே நியாயப்படுத்தலைங்க. நான் சொல்றது முழுசா கேளுங்க. ஒரு மாணவர் ஒரு மாணவி உயிரிழப்புக்கு நம்ம ஆழ்ந்த அழங்குறது இருக்கிறோம், மாற்று இல்லை. அந்த மாணவியை உயிர் இழக்கிறதுக்கான சூழ்நிலையை அந்த இருக்கக்கூடிய மாநில கல்வித்துறை தாங்க ஏற்படுத்துது. ஏங்க தற்கொலை பண்ணிக்கிறீங்க நீங்க? அது தெரியாம ஒட்டுமொத்த கல்வி முறையை ஏங்க திணிக்கிறீங்க? எல்லாமே ஒரே ரன்னிங் ரேஸ்ல எப்படிங்க ஓட சொல்றீங்க? மனசாட்சி இன்னும் பேசிக் புரியவே நான் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்தியா ஃபுல்லா நீட்டுக்கு பயந்து சில பேர் இறக்குறாங்க அப்படின்னால ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட் எப்படிங்க ஸ்டாப் பண்ணுவீங்க? தமிழ்நாடுக்கு மட்டும் விலக்கு கொடுங்க. 2 பேர் செத்துட்டாங்க, இப்போ யூபியில் 15 பேர் செத்துட்டாங்க, வேற ஒரு பிரச்சனைக்கு அங்கே ஸ்டாப் பண்ணுவாங்களா? என்ன பேச வரீங்க நீங்க? புரியல. ஒரு திட்டம்ன்றது இந்தியா ஃபுல்லா இருக்குங்க. சரிங்க, நீட்டு நாம மத்திய அரசு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி நீட் விளக்க முடியுங்க. நாங்க சொல்றோம்ல, ஏற்க மறுக்கிறோம். நீங்க ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிட்டீங்க, ஜனாதிபதியும் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களா? சுப்ரீம் கோர்ட் போங்க. ஏன் கோர்ட்டுக்கு போக மாட்டேன்றீங்க? கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே? உங்களுக்கு தான் ரகசியம் தெரியுங்களா? சுப்ரீம் கோர்ட்டில் போய் நீங்கள் சொன்ன டேட்டாவை சொல்லுங்கள். நல்ல வேல்யூவான டேட்டா சொன்னீங்க. 20 பேர் இறந்துருக்காங்க. எங்கள் மாநிலம் பின்தங்கிய மாநிலம். கல்வி அறிவும் நாங்கள் வந்து சும்மா தான் படம் காட்டுறோம். 8வது வரை பாசம் போட்டு போயிடுறோம். ஏசர் நிறுவனம் கொடுத்துற ஆய்வுப்படி 2ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் ஒரு கவிதையை கூட 8ஆம் வகுப்பில் இருக்க படிக்க முடியாதுன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அது உண்மையா பொய்யான்றது இல்லை. சரிங்களா?
அப்போ நாங்கள் பின்னாடி இருக்கிறோன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் முன்வைங்க. ஏன் சுப்ரீம் கோர்ட் போக மாட்டேன்றீங்க? நீங்கள் ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சா இல்லையா? 4 வருஷம் 2 வாட்டி கவர்னர் திருப்பி அமிச்சார். 3வது வாட்டி நீங்கள் வந்து கோர்ட்டு மூலம் ஆர்டர் பண்ணி மாண்புக்கு ஜனாதிபதிக்கு அமிச்சிக்கும்போது ஜனாதிபதியும் திருப்பி அமிச்சிட்டாங்க. ஏன் நீங்கள் நீதிமன்றம் செல்ல மாட்டேன்றீங்க? நீங்க எந்த ஆய்வு எந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளாமல் ஒட்டுமொத்தமா ஒரு கல்வியை திணிப்பீர்கள். அதை எதிர்த்து ஒரு மாநில அரசாங்கம் நீதிமன்றத்துக்கு தான் செல்ல வேண்டும் என்றால் பாராளுமன்றம் எதிர்த்து நீதிமன்றத்திற்கே வாக்களித்து சென்று விடுகிறேன். வந்து புரிதல் இல்லைன்னு தான் உங்களுக்கு சொல்லுவேன். தயவு செய்து நீட்டை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி கிடையாது, இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி கிடையாது. இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் எங்க வேலை. ஆனால் இந்த சிக்கல்களை உணராமல் கோர்ட்டுக்கு சொல்றேன். நீங்க தயவு செய்து புரிஞ்சுங்க. கோர்ட்டுக்கு போங்க. கோர்ட்டு தாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுது. நல்லா புரிஞ்சுங்க. நீட்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ அனைத்து மருத்துவ கவுன்சில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டுக்கு போனோடனே எவ்வளோ பிரைவேட் காலேஜஸ் இருக்கு வச்சிருக்கவங்க கோர்ட்டில் போகிறாங்க. நீட்டை ஏற்றுக்க முடியாது எல்லா கேஸும் ஒன்று ஒன்றா போய் உடச்சி கோர்ட்ஸ் பாருங்க ஜட்மெண்ட் தராங்க. நீட்டை நீக்க முடியாது. இந்தியா ஃபுல்லாக நீட்டு படி தான் அவங்க கல்வித்தொகை வரணும். நிறைய போலி டாக்டர்ஸ் உருவாகிறாங்க. அவங்களுக்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் போயிட்டு சும்மா பணத்தை கொடுத்து காசை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இதில் ஒரு சீரமைப்பு வேணும். மற்ற எதில் வேணால் விளையாடலாம், மருத்துவத்தில் விளையாட முடியாதுன்றதுனால தான் சுப்ரீம் கோர்ட் டைரக்ட் பண்ணி தான் கொண்டு வராங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்டு தான் நீங்கள் போய் ஐயா எங்களுக்கு 20 பேர் இறந்துட்டாங்க, நாங்கள் கல்வியறியில் மிக பின்னாடி இருக்கிறோம், எங்களால் முடியல அப்படின்னு கேளுங்கன்றோம். இதில் தேசிய ஜனநாயகம் எங்களோட வேலை என்ன இருக்கு? பாரதிய ஜனதா கட்சிக்கு இதில் எந்த வேலையும் இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இதில் எந்த வேலையும் இல்லை. ஏன்னா எங்கள் வேலை சுப்ரீம் கோர்ட் சொல்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். உங்கள் வேலை எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு போய் வாதாடுங்க தானே சொல்கிறோம். இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு இதில் ஒன்றுமே தெரியல. பார்க்கலாம் அனைத்து கட்சி கூட்டம், அதற்கு பிறகு நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்களோ. நீதிமன்றம் போக மாட்டாங்க. இப்போ நான் பதிவு பண்ணுறேன், நீதிமன்றம் திமுக என்றைக்குமே போகாது. பார்க்கலாம், நம்ம இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பிறகு பார்க்கலாம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது கால் பதிக்க வேண்டும் என்று அதிமுக சில வாரங்களுக்கு முன்னால் வரை கூட அதிமுக மிக மிக உறுதியாக பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவு இல்லை என்று சொல்லி வந்த அதன் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது கூட்டணி நோக்கி நகர்ந்து விட்டார் என்பதை விட பாஜக எப்படியாவது நகர்த்தி விட்டதோ, நீங்கள் மிரட்டி உரட்டி அதிமுகவை உங்கள் வழிக்கு கொண்டு வந்துட்டீங்களா, கொண்டு வராங்க அப்படின்னு விமர்சனம் முன்வைக்குது. என்ன 2024 நாடாளுமன்ற எலெக்ஷன் அப்போ அமித்ஷா அவர்கள் ஒரு கேள்வி விழுக்கிறார். அருமையான ஒரு விஷயத்தை சொல்கிறார். திமுக தான் எங்கள் பிரதான எதிரி. திமுக எதிர்க்கிற எந்த கட்சிகள், சின்ன கட்சி பெரிய கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையலாம். அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கி சொல்கிறாங்க. திமுக பிரதான எதிரியாக வைத்து யார் யார் வரணும்னு நினைக்கிறீங்களோ, நாம் தமிழர் சீமா நினச்சா கூட வாங்க, விஜய் நினச்சாலும் வாங்க. பெரிய கட்சி சின்ன கட்சின்னு எந்த கட்சியும் கிடையாது. திமுக எதிர்க்கிறது உங்களுக்கு பிரதான நோக்கமாக இருந்தால் தயவு செய்து உள்ளே வாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த ஆட்சி தான் அமையும் அப்படின்றத அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கு சொல்கிறாங்க. புதுசாலாம் எது நாடாளுமன்ற தேர்தலுக்கு இப்போ அது சரி, இது சட்டமன்ற தேர்தல். இங்கே பிராந்திய கட்சிகள் தான் கோல வச்சோம். பாஜக அதிமுகவுடன் தான் உங்களுக்கு உங்க கட்சி தவிர பாஜகவோட அதிமுக வரல. உங்களுக்கு உங்க கட்சி பெருசுனா எங்களுக்கு எங்க கட்சி அது உண்மைதான். உங்களுக்கு பிராந்திய கட்சி தான் பெரிய கட்சி நீங்க நினைச்சுக்கிட்டா அது உங்களுடைய மாநிலத்தில் அதான எங்களுடைய கட்சி. உண்மை நிலை அதுதான். உண்மை நிலைனா நீங்க 1 தான் பெருசு நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் 1 பெருசு இல்லைங்க, 20 தான் பெருசு நினைக்கிறவன். நீங்கள் வந்து 1 கோடி உறுப்பினர் தான் பெருசு நீங்கள் நினச்சிருக்கீங்க. 1 கோடி உறுப்பினர் பெருசு இல்லைங்க, 15 கோடி உறுப்பினர் பெருசுன்னு நினைக்கிறேன். நீங்கள் 66 எம்எல்ஏ தான் பெருசு நினைக்கிறீங்க, நாங்கள் 1600 எம்எல்ஏ தான் பெருசு. அதிமுகவே முழுசா சொல்றேன். நீங்கள் வந்து எம்பிஸ் வந்து 4 எம்பி தான் ராஜ்யசபா முழுசா சொல்லிடுங்க. செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை டெல்லி வரவழைத்து மிரட்டி அனுப்பியுள்ளார் அப்படின்னு கற்பனைக்கு பதில் கிடையாது எனக்கு. அது நீங்கள் நாடாளுமன்றத்தில் 2 எம்பி தான் பெருசுன்னு நினச்சிட்ருக்கீங்க, நாங்கள் 240 எம்பி தான் பெருசுன்றோம். ராஜ்யசபாவில் நீங்கள் 1 எம்பி தான் பெருசுன்னு நினச்சிட்ருக்கீங்க, நாங்கள் 98 எம்பி தான் பெருசுன்னு நினைக்கிறோம். இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ டேட்டாவே சொல்லிடுறேன் எவ்வளோ நாங்கள் எம்எல்ஏ இருக்கோம், எவ்வளோ கோடி உறுப்பினர் இருக்கோம்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஒட்டுமொத்த ஜனநாயக கூட்டணியில் அதிமுக ஒரு அங்கம். அதிமுக மட்டும்தான் ஜனநாயக கூட்டணியா? இதே நாங்கள் வந்து ஊரக உள்ளாட்சி எலெக்ஷனில் நாங்கள் தனிச்சு நிற்கலையா? போன வாட்டி எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் எங்கள் மாநிலத்தில் 22 இடத்துல போட்டிக்கிட்டாங்க. எங்களுக்கான டேர்ன் வருங்க. இப்போ நாங்கள் சொல்கிறோம் அதிமுக ஒரே இதில் பிரயாணம் பண்ணுது, எப்படியாவது திமுக வீழ்த்தணும்னு. இப்போ நாங்கள் ஓப்பன் கேட் கொடுத்துருக்கோம். திமுக வீழ்த்துறதுக்கு யார் யார் வரீங்களோ வாங்க. இன்னைக்கு கூட்டணி ஃபைனலிஸ்ட் ஓப்பன் கேட் கொடுக்கலங்க, நீங்க மிரட்டுறீங்கன்னு தானே. அது உங்க கற்பனை மீது குற்றச்சாட்டு அதானே. அது உங்க கற்பனை. மோடியை பார், அமித்ஷாவை பார், நிர்மலா சீதாராமனை பார் என்று அழுத்தம் கொடுத்து மிரட்டுகிறார்கள் அப்படின்றதானே தொடர் குற்றச்சாட்டு. கற்பனை. நீங்க ஓப்பன் கேட் இல்ல, நீ வந்தே ஆகணும்னு சொல்றீங்க. அதாவது 2024 உதாரணமும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்.
தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக வீழ்த்துவதற்கு யார் வேணால் வாங்கன்னு சொன்னோம். நம்மளும் கூட்டணியை முறிச்சு கொண்டு போகலை, அவங்க தான் போனாங்க. அதே கேட் தான் இப்போ வரையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு இடையில வந்து கூட்டணி ஃபைனலைஸ் ஆகிறது இரு கட்சி தலைவர்கள் கூட நடக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம கருத்து சொல்ல முடியாது. இதை யார் நிர்பந்தம் அப்போ 2024 ஏன் நம்ம நிர்பந்தம் பண்ணல? உங்களுடைய கேள்விக்கே வரேன். நாடாளுமன்ற விஷயத்தில் ஏடிஎம்கே வந்து எங்களுக்கு சிறுபான்மையர் ஓட்டு போகுது, அதனால் நாங்கள் பிரிஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களே, ஏன் நிர்பந்தம் பண்ணி உள்ளே கொண்டு வரல? ஏன் அப்போ நாடாளுமன்றத்தில் எங்கள்கிட்ட பவர் இல்லாமல் இருந்துச்சா? அதே மோடிஜி அவர் தானே பிரதமராக இருந்தார், அதே உள்துறை அமைச்சர் அமித்ஷா தானே இருந்தார். அப்படி கிடையாதுங்க. கூட்டணி யாரும் வலுக்கட்டாமல் இழுத்து கொண்டு வந்துலாம் உள்ள முடியாதுங்க. ஒருமித்த கருத்தோடு தொண்டர்கள் ஜெல்லாகணும். ஒருமித்த கருத்தோட திமுக வந்து எதிர்க்கணுன்ற கருத்துடையவர்கள் மட்டும்தான் உள்ளே வர முடியுன்றதுக்காக தான் இந்த ஃபார்முலா நோக்கி நகர். அதிமுக பாஜகவோடு இணைந்தாலும் அல்லது பாஜக அதிமுகவோடு இணைந்தாலும் எங்களுடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது, நாங்கள் பெரும் மகிழ்ச்சியில் இருக்கிறோம் திமுக சொல்லுது. இது எப்படி பார்க்குறீங்க பாஜக? அது வந்து திமுகவுடைய கான்ஃபிடென்ட்டை தான் சொல்லுவேன். ஏன்னா திமுக எப்போதுமே நாங்கள் தோற்றுருவோம்னு சொல்லுவாங்க. நாங்களும் கேட்டால் நாங்கள் அடுத்த முறை வைக்கிற வாதம் சொல்லுவோம். ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிராக கடும் எதிர்ப்பலை வீசிக்கொண்டே இருக்கிறது. அதனால எதிர்ப்பலை இல்லைங்க, எங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது. தமிழ்நாட்டில் நாங்கள் ரொம்ப ரொம்ப ஜாலியாக வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாங்க. அது அவங்களுடைய காமெடி. அது இப்போ விஜய் அவங்க உருவாக்கி வச்சு ஓட்டை பிரிக்கிற வேலையை பண்ணுறாங்க. விஜய் அவங்க தான் ஊக்குவிச்சு விஜய் தனிச்சு நிற்க வச்சு ஓட்டை பிரிக்கிற வேலையை பண்ணுறாங்க. இதற்கான ஒரு ஆர்கனைசேஷன் என்னன்னு பின்னாடி தெரிய வரும். ரெண்டாவது வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு திமுக வந்து மாதட்டினாங்கன்னா அவங்க வெற்றி வாய்ப்பை தனியாக நின்று தான் காட்டணும். 6 முறை ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் நீங்கள் ஏன் கூட்டணி நிற்கிறீங்க? இன்னும் 14 கட்சி கூட்டணியோட எதுக்கு நீங்கள் வீர நடை போடுறீங்க? நீங்கள் பெரும்பான்மையாக 234 தொகுதி நீங்கள் நிற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தனிச்சு நில்லுங்க. அப்படி நம்ம கேள்வி கேட்போமே. நீங்கள் தான் திட்டங்கள் செஞ்சுருக்கீங்களே. இப்போ கூட சொன்னார் 9.63% இங்கே வந்து தொழில்துறையில் நம்ம முன்னேறிக்கோன்னாரு. அப்புறம் ஏன் 10 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்க? அந்த கேள்வி வருதா இல்லையா? தமிழ்நாட்டில் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக நாங்கள் தொழில்துறை நீங்கள் முன்னேறிட்டுனா லாபம் தானே சம்பாரிச்சிருக்கீங்க. அப்புறம் இதுக்கு முதன்மை கடன் மாநிலமாக நம்ம இருக்கிறோம். நீங்கள் 10 லட்சம் கோடி நேரடி கடனும், பொதுத்துறை நிறுவனங்கள் ஒரு 5 லட்சம் கோடி சொல்லி 15 லட்சம் கோடி நம்ம கடனில் இருக்கிறோம். ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கடன்லேயே நம்ம தான் ஃபஸ்ட் இருக்கோம். ஒரு ரேஷன் அட்டைதாரர்களும் 3 லட்சம் பேர் 3 லட்சம் கடனை தலையில் கட்டணும். ஒரு ரேஷன் கார்டு வச்சுருந்தீங்கன்னா 3 லட்ச ரூபா அவங்க தலையில் கடன் இருக்குன்ற அளவுக்கு ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்துட்டீங்க. நீங்கள் தான் தொழில்துறையில் முன்னேறிட்டீங்களா, அப்புறம் இதுக்கு இவ்வளோ கடன் வாங்குறீங்க? அப்போ இவ்வளோ லாபம் சம்பாரிச்சு 1.93 அளவுக்கு தொழில் முன்னதில் டிடிபியில் நாங்கள் வந்து வறுமை பெற்று இருக்கப்போ அந்த லாபம்லாம் எங்கே போச்சு? கேள்வி வைக்குமா இல்லையா? இப்போ நான் முன்னாடி சொன்னதா ரகுபதி அவர்கள், அதாவது அவர்களுடைய தப்பை நியாயப்படுத்துகிறாங்க. ஏன் சட்டக்கல்லூரி திறக்கல? அதிகமாக படிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க. ஏன் நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போக்சோ சட்டத்துலேயும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து வழக்குகள் இப்போ இவ்வளோ வழக்குகள் பதிவாகுது. இப்போ ஒரு 2 நாளாக 48 பேருக்கு நான் செத்துருக்கான், 2 நாளில் 48 கொலைகள் நடந்திருக்குன்னு கேட்குறப்ப அதற்கு அவர் ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயம் சொல்கிறார். என்னென்னா, முன்னெல்லாம் வந்து போக்சோ சட்டத்தில் வந்து யாரும் வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்க, இப்போ நிறைய பேர் பதிவு பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்வீங்களா நீங்கள்? ஏற்றுப்பீங்களா இல்லையா? இதெல்லாம் எப்படி பாருங்கள். முன்னாடிலாம் யாரும் வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்களாம், கம்ப்ளைண்ட்டே கொடுக்க மாட்டாங்களாம். இப்போ அதிகமாக வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க. ஒரு அவேர்னஸ் நம்ம கொடுத்ததுனால உங்களுக்கு அதிகமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மாதிரி தோணுது. இப்போ நம்ம 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், திடீர்னு கூட்டத்தில் ஒருத்தர் வெட்டிட்டாங்கன்னா அதை நீங்கள் பொது பிரச்சனையாக கொண்டு வராதிங்க. அது வந்து ஒரு தனிப்பட்டவனுடைய பிரச்சனை. தனி மனிதன் தானேங்க அரசாங்கம். ஒரு தனி மனிதன் தானே நாட்டில் இருக்கிறான். இன்னைக்கு கோர்ட்டில் போய் பூந்து வெட்டினாலும் தான் நீதிபதி நறுக்குன்னு மண்டலே கொட்டினார். எல்லா கோர்ட்டுக்கும் பாதுகாப்பு வாங்கணும். கோர்ட்லேயே ஒருத்தர் பாதுகாப்பு இல்லை, ஜட்ஜு முன்னாடியே ஒருத்தன் வெட்டுறான். இப்போ என்கவுண்டர் ஸ்பெஷல் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு ஈரானிய கொள்ளைக்காரர்கள் வந்து 8 மணி நேரத்தில் செயினை பறிச்சுக்கிட்டு நம்ம இதில் போனவொன்னே பிடிச்சிட்டாங்க, ஒருத்தனை என்ட்ரு பண்ணுறவங்க பாராட்டுறோம். நம்ம என்ன கேள்வி முன் வைக்கிறோம் தெரியுங்களா? அந்த ஈரானிய கொள்ளைக்காரனுக்கு தமிழ்நாடுக்கு வந்தால் ஒரு 6 மணி நேரம் சுற்றிட்டு, ஒரு பைக் எடுத்து சுற்றிட்டு ஒரு 10 செயினை பறிச்சுட்டு நம்ம ஃப்ளைட்டில் ஏறி தப்பிக்கலான்னு நம்பிக்கை யார் ஊட்டினது நம்பிக்கையை? தமிழக காவல்துறை தானே. தமிழ்நாட்டில் காலை வச்சா சுடுவான், தமிழ்நாட்டில் காலை வச்சா நம்ம உயிருக்கு உத்தரவாதம்ன்ற பயத்தை நீங்கள் ஏற்படுத்திருக்கீங்களா? இப்போ தானே எல்லாம் பிரச்சனை பண்ணோன்னா நம்ம எல்லாருக்கும் மாவு கட்டு போடுறீங்க. பிடிச்ச உடனே ஒன்று கையில் ஒரு கட்டில் காலை கட்டு போகிறீங்க, 6 மாதம் அவனை செயல்படாமல் போகிறீங்க. நீங்கள் குண்டாசில் சட்டத்தில் வாங்கி கொடுத்த எல்லாருமே வந்து நீங்கள் தண்டனை பெற்றிருக்காங்களா? இன்னைக்கு கள்ளச்சாராயத்தில் குண்டாசில் வாங்கி கொடுத்தீங்களா? 63 பேர் குண்டாசில் போட்டிங்களா? 63 பேர் வெளியே வந்துட்டான் தெரியுமா உங்களுக்கு? அந்த வெளியே வந்த ஒருத்தன் மறுபடியும் சாராயங்காச்சு தங்கராஜன் ஒரு செத்தே போனான். அதுக்கு பதில் இல்லை இன்றைக்கி வரையும். அதுதான் சீமான் அவர்கள் சொன்னார், 10 ரூபான்னா இப்போ 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க செத்தானா அவங்களுக்கு பாடையில் போகிறதுக்கு. அருமையான ஒரு விஷயத்தை முன் வச்சார் அவர். நீங்கள் செத்துட்டீங்கன்னா, சாராயம் குடிச்சு செத்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா நீங்கள் பாடையில் போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. அது உண்மை தானே? கள்ளச்சாராயில் இன்றைக்கி வந்து பல இறப்புகளில் ஆக்சிடெண்ட்டில் எவ்வளோ பேர் சாகுறாங்க, பட்டாசு தொழிற்சாலை எவ்வளோ பேர் சாகுறாங்க, இன்னும் பல விஷயங்கள் எவ்வளோ பேர் சாகுறாங்க, லாக்அப் டெத்தில் சாகுறாங்க. அவங்களுக்கான ஒரு நிவாரணத் தொகை தர முடியாத திமுக அரசு கள்ளச்சாராயம் ஒருத்தர் செத்தவனுக்கு உடனே வீடு தேடி போய் 10 லட்ச ரூபா ஏன் கொடுக்குறீங்க? அது கரெக்டு தானே? நீங்கள் அறநிலையத்துறையும் முன் வைக்கிறோம்ல.
அறநிலைத்துறையில் இன்றைக்கி கும்பாபிஷேகம் பண்ணால் எந்த அடிப்படை சுகாதாரத்தோட எந்த கோயிலை நீங்கள் வச்சுருக்கீங்க? அவ்வளோ சம்பாதிக்கீங்களே, கோயிலுக்கான ப்ராப்பர் டாய்லெட்ஸ் இருக்கா, கோயிலுக்கான கரெக்டான பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கா? எல்லாமே காசுங்க. உள்ளே போனால் காசு, நின்னா காசு, பார்த்தா காசு, ஸ்பெஷல் தரிசனம், மாலை போட்டால் காசு, அர்ச்சனை பண்ணால் காசு, எல்லாத்துக்கும் காசு. அது ஒரு வருமான ஈட்டத்துக்குனாங்களோ ஒரு சாமியை கும்பிட்றதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் அதில் உருவாக்கி வச்சுருக்கீங்களா? உள்ளே போனால் லைன், அவ்வளோ லைனு, சாதாரண போகிற லைனுக்கு 4 தடுப்பை போட்டு பெரிய லைனாக க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு காசை பண்ணி இன்கம் சோர்ஸ் ஆக்கிட்டீங்களா? அதில் எப்படி தெய்வங்கள் வரும்? சரி, அவ்வளோ காசு சம்பாதிக்கீங்களா அறநிலைத்துறையில்? அங்கே அடிப்படை வசதிகள் எதனா இருக்கா? நீங்கள் எதனா ஒரு கோயிலில் சொல்லுங்கள், நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன், அடிப்படை வசதி பிரமாதமாக இருக்குது, நான் நினச்ச இடத்துல எல்லாம் டாய்லெட்ஸ் இருக்குது, டாய்லெட்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லை, காலை சுடாமல் நாங்கள் கோயிலுக்குள்ள போக முடியும். துறை சார்ந்த அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர் சந்திப்பில் எல்லா செய்தியாளர் சந்திப்பிலும் அத்தனை கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்துள்ளேன், இத்தனை கோயில்கள் குடமுழுக்கு செய்து பெருமிதம் தெரிவிக்கிறாரு. அதாவது நல்லா கேட்டுங்க, குடமுழுக்குன்றது ஒரு வருமானம் ஈட்டுற விஷயமா ஆக்கிட்டாங்க. அது வந்து கோயிலுக்குன்னு ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறது, அந்த கோயில் ஃபண்டை எடுக்கிறது, கோயில் ஃபண்டை தூக்கி காலேஜ் கட்டுறது, கோயில் ஃபண்டை தூக்கி அன்னதானம் கொடுக்குறது, கோயில் ஃபண்டு எல்லாத்தையும் வாங்கி அது ஒரு கமிஷன் பேஸ்டாக மிகப்பெரிய இன்கம் சோர்ஸ். இப்போ நீங்கள் மாத கடைசியில் வந்துன்னா இங்கே எல்லாம் வெள்ளை சொக்கா போட்டு போலீஸ்காரெலாம் நிற்பாங்க பாருங்கள். இருக்கிற வேலையெல்லாம் விட்டு ரோட்டில் போகிறவங்களாம் பிடிச்சி ஃபைன் போட்டுட்ருப்பாங்க. அதுதான் அவங்களோட வீரன்னு சொல்லி காட்டுட்ருக்காங்க. ஏன்னா கேட்டால் நாங்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறோம், அவங்களே ப்ராப்பராக இருக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். அதே மாதிரி இவங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட இவருக்கான ஒரு இன்கம் சோர்ஸை கவர்மெண்ட்டு கொடுக்கணும். இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் இருக்காருன்னா ஒரு அமைச்சரும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கணும், தேர்தல் செலவுக்கு ஒரு அமைச்சரும் தனக்கான பங்கீடு அங்கே கொடுக்கணும். அப்போ இவர் குடமுழுக்கு பண்ணுற 10 கோடி ரூபா குடமுழுக்கு செலவுனா 10 கோடி இவங்க செலவு பண்ணுறாங்களா? அதுதான் நம்ம கேட்குறோம். வெள்ளை அறிக்கை ஏன் கேட்குறோம்? என்னையா நீ குடமுழுக்கு பண்ண, என்ன செலவு பண்ண, வெள்ளை அறிக்கையை கொடு, நீ என்ன வாங்கின, என்னத்தை பண்ண, வெள்ளை அறிக்கையை கொடுன்றோம். எந்த பதிலும் இல்லை, தரமாட்டாங்க. இதெல்லாம் இன்கம் சோர்ஸாக இவங்க நகர்றாங்க. என்னெல்லாம் கேட்டுங்க, நீங்கள் எவ்வளோக்குள்ள இன்கம் சம்பாதிக்கிறீங்களோ அதற்கான ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த கேள்வியே எடாது. ரெண்டாவது, கோயில் உள்ள போனால் அது ஒரு சின்ன குறும்பட கூட பண்ணியிருந்தேன். என்ன நீங்கள் கோயில் உள்ள போனால் 1 மணி நேரத்தில் பார்க்கணுன்னா இப்போ 2000 கொடு, 6 மணி நேரம் பார்க்கணும் 500 கொடு, 9 மணி நேரம் பார்க்கணும் 100 கொடு. அப்போ நீங்கள் கோயில் உள்ள போனால் பாத்ரூம் போனாலும் காசு கொடுக்கணும். ஏன்னா பாத்ரூம் போனால் 10 ரூபா காசு கொடுத்து தான் டாய்லெட் போகணும். அப்போ கோயில் உள்ள போனால் நீ வந்து எல்லாத்துக்கும் காசு கேட்குறியே, அப்போ கோயில் உள்ள போனால் எங்களுக்கு என்னதான் நீ கொடுப்பேன்னா உனக்கு மொட்டை ஃப்ரீ நாமம் ஃப்ரீ அப்படின்னு நான் ஒரு காமெடியாக ஒரு ஷோ பண்ணேன். நான் என்னுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கார் ஒரு குறும்படம் பண்ணி கொடுத்தேன். அதுதான் உண்மை. கோயில் உள்ளவங்களுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு இலவசமாக கிடைப்பது என்னது? மொட்டை போடுறதும் நாமம் போடுறதும் தான். இதுக்காக தான் எங்கள் அறநிலைத்துறை இங்கே வச்சுருக்கோமா? எங்கள் கோயில் உள்ள போனால் பயமாக இருக்குங்க. தேட்டருக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சுங்க இப்போ கோயில், தெரியுமா? இல்லை, மொட்டை இலவசமாக இல்லை, அது காசு இல்லை, மொட்டை இலவசம். தமிழ்நாடு கோயிலில் நீங்கள் எங்கே போய் மொட்டை அடித்தாலும் இலவசம் தான். அந்த மொட்டை பண்ணுற அந்த தொழிலாளருக்கு அரசாங்கமே போய் பண்ணிடுது. அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற இலவசம். அதாவது ஆட்சியிலையும் மொட்டை அடிப்போம், உங்கள் தலையிலையும் மொட்டை அடிப்போன்றதை சிம்பாலிக்காக சேகர் பாபு அவர்கள் சொல்கிறார். நான் கேட்குறது, ஒரு தேட்டருக்குள்ளே போகிறப்போ உங்களுக்கு பயம் வருதா இல்லையா? ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்க ஒரு தேட்டருக்குள்ளே போனோன்னா வயிற்றில் புளியை கட்டிட்டு போகிறாங்க. ஏன்னா அவன் வந்து பாப்கார்னை கேட்டுருவானு பயப்படுறான். பாப்கார்ன் விலை தேட்டர் விலையோடு அதிகமாக இருக்குது, பார்க்கிங் விலை அதிகமாக இருக்குது, டிக்கெட் விலை அதிகமாக இருக்குது. அவன் அந்த கூட்டத்தில் அந்த மெட்ரோவுடைய அந்த பிரச்சனைகளுக்கு இடையில், அந்த கட்டடமைப்பு பிரச்சனைக்கு இடையில் உள்ளே போய் அங்கே போய் செட் ஆகி உட்காந்து அவன் நிம்மதியாக படம் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை எப்படி தேட்டர்கள் ஏற்படுத்தியிருக்காங்களோ அதே மாதிரி தான் கோவில்கள் இன்றைக்கு எங்களுக்கு பயமாக இருக்கிறது. கடவுளை தரிசிக்க செய்கிற இடத்தில் தொட்டதற்கெல்லாம் பணம் கொடுக்குது இந்த அரசு. தொட்டதுக்கெல்லாம் பணம் கொடுக்குது, எதை தொட்டாலும் பணம். சாதாரணமாக ஈஸியாக கடவுளை காக்க வேண்டிய இடத்தை மறைத்து 4 வேலியை 4 ரோவை அமைச்சு அதில் ஒரு பெரிய கூட்டம் மாதிரி கட்டமைப்பு பண்ணிவிட்டு அன்னதானம் போடுறோம். என்ன சேகர் பாபு தோட்டத்தை வச்சுட்டு வந்து அன்னதானம் போடுறாரா? முக ஸ்டாலின் கோபாலபுரம் வீட்டு அடமானம் வச்சு அன்னதானம் போடுறாரா? அன்னதானன்றது உண்டியில் விடுகிற பணத்தை எங்கள் வைப்புத் தொகையில் பொதுமக்கள் கொடுக்குற பணத்தை வைப்புத் தொகையாக வைத்து அந்த வட்டியில் கொடுக்குறது. எந்த இடத்திலும் மாண்புமிகு முதலமைச்சரோ மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அன்னதானம் நாங்கள் போடவில்லை, அன்னதானம் மக்களால் கொடுக்கப்பட்ட பணத்தால் வழங்கப்படுகிறது சொல்றதுக்கு துப்பு இருக்கா? எவன் வீட்டு பணத்தை கொடுத்துட்டு ஏன் போனன்றீங்க? உங்க பணமா அது? அன்னதானம் போறது உங்க பணமா? கோவில் பண்ணுகிற அனைத்து விஷயங்களும் திமுக அரசாங்கம் கொடுக்குற பணமா? நீங்க பழனிக்கு ஒரு இது நடத்துறீங்க, ஒரு பெரும் விழா நடத்துறீங்க, கோயில் முருகர் விழான்னு சொல்லி ஒரு பெரிய கோயில் விழா நடத்துங்க. அந்த விழா என்ன தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு பண்ணி கொடுத்துச்சா? ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கிற உண்டியல் காசு மற்ற பொதுமக்கள் நன்கொடைங்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட அரசாங்கத்துக்கு இதுக்கான பணத்தை கொடுக்கலங்க. ஏன்னா பணத்தை வாங்கக்கூடிய நிலைமையில் எங்கள் கோயில்கள் இல்லை. 48,000 கோயில்கள் உங்களுடைய அரசாங்க பணத்தை வாங்கி செயல்பட வேண்டிய நிலையில் இல்லை. ஒரு கோயிலுக்கும் அவ்வளோ பெரிய சொத்துக்கள் இருக்கிறது, ஒரு கோயிலுக்கும் அவ்வளோ வருமானம். அதை முறைப்படுத்துங்க தான் நாங்கள் கேட்குறோம்.
அதை முறைப்படுத்துங்க. இப்போ எப்படி நாங்கள் வகுப்பு திருத்த சட்டத்துக்கு கொண்டு வரோமோ அதே மாதிரி அறநிலையத்துறை தமிழ்நாடு இருக்கக்கூடிய 48,000 கோயில்களுக்கு சொந்தமான இடத்தை முறைப்படுத்துங்கள். அந்த வருமானத்தை அதிகப்படுத்தினீங்கன்னா இன்னும் மக்களுக்கு அதிகமான விஷயத்தை செஞ்சு தரலாம். எங்களுடைய பணத்தை வாங்கிட்டு மூச்சு திறந்து இறந்துட்டா அவன் வந்து ரொம்ப நாளாக காசு நோயில் இருந்தான் அதனால் இறந்து போயிட்டான்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டுற வேலைங்க. அவ்வளோ கூட்டம் வரப்போ அங்கே ஏசி ஃபெசிலிட்டியோ ஃபேன் ஃபெசிலிட்டியோ இருந்தால் ஒருத்தர் ஒரு உயிர் போயிருக்குமாங்க. அப்போ என் வருமானத்தை வாங்கி நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். நன்றி வெங்கடேஷ். நம்ம அடுத்தடுத்த அமர்வுகளில் நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்றைய உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி சார்.